அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை பார்ப்பதும் உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பதிலேயும் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். आपको देखने में, आपके साथ मिलकर आराधना करने में मैं अति आनंदित हूँ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ही हम सबको आशीष करें. இந்த நல்ல நேரத்திலே என்னை இங்கு அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை பேச வைத்து கொண்டிருக்கிறதான உங்கள் சபை ஊழியம் செய்கிற அருமையான சிஸ்டர் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். इस अच्छा समय देकर आपके बीच में मुझे भी संदेश देने के लिए मुझे बुलावा दिया हुआ प्यारी सिस्टर बहन जी के लिए मैं परमेश्वर को धन्यवाद कहता हूँ. சுமார் 15 வருடங்களுக்கு முன்பதாக தாராவியிலே लगभग 15 साल के पहले धारावी में நான் ஒரு 3 நாள் கூட்டத்துக்கு வந்தபோது அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். मैं जब 3 दिन की मंडली में आया था तब वो वहाँ पर आए थे. அப்போது ஐயா அவர்கள் இப்படி விட்டல்வாடியிலே இவர்கள் ஒரு நல்ல ஊழியத்தை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். तब उन्होंने उनसे परमेश्वर ने पास्टर जी ने मुझे परिचय कराया कि ये विठलवाड़ी में एक सेवा चलाती है. அந்த நாளில் அவர்களோடு நான் கொஞ்சம் தான் பேசினேன். उन दिनों में मैं उनसे थोड़ा सा ही बात किया. அதுக்கு பிறகு 2 ஊழியர் மீட்டிங்கில் நான் தேவ செய்தி கொடுத்த போது அவர்கள் வந்திருந்தார்கள். उसके बाद 2 बार जब मैं सेवकों की मंडली में संदेश दिया तब वो वहाँ पर आए थे. அப்படியே அந்த அன்பில் இன்றைக்கு வர கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் கூப்பிட்டு பயன்படுத்துவதை நினைத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். उसी प्रेम को बनाए रखते हुए अभी तक परमेश्वर के सम्मुख में मुझे बुलाकर इस्तेमाल करते हैं. उस प्रेम के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ. அநேகருக்கு இந்த சத்தியத்தை பேசுகிறதுனால இன்றைக்கு சில சபைகள் ஏற்றுக்கொள்வதில்லை. कई लोगों को सत्य की बातें बताने पर कई कलीसिया मानती नहीं है. இன்னைக்கு சில ஊழியர்களும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. आज कई सेवक लोग भी उसे मानते नहीं हैं. அவர்களுக்கு சாதகமாய் பேசிவிட்டு போனால் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து அடுத்தும் கூப்பிடுவார்கள். यदि उनके अनुकूल उनके अनुसार बातें करेंगे, आशीर्वाद भरे वचन कहेंगे तो फिर से बुलाते हैं. அல்லேலூயா. हालेलुया. நான் வரும்போதெல்லாம் எவ்வளவு திட்ட வேண்டுமோ திட்டி பிரசங்கம் பண்ணாலும் என்ன திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. मैं कितने बार आता हूँ, जब भी आता हूँ डांट कर मैं प्रचार करता हूँ, लेकिन फिर से मुझे इस कलीसिया में बुलाया जा தேவன் रहा है. கொடுத்த ஒரு பெரிய அன்பு. ये परमेश्वर ने दिया हुआ बड़ा प्रेम है. அதனால ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நன்றியும் வாழ்த்துதலை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். इसलिए उद्धारकर्ता परमेश्वर यीशु के नाम से मैं उनकी प्रेम के लिए मैं परमेश्वर को अभिनंदन देता हूँ. அவர்களும் திணறி போன நேரங்கள் உண்டு. वो भी कभी गड़बड़ाए गए थे. ஐயா நினைத்து பாராத நேரத்திலே எல்லாவற்றையும் விட்டுட்டு உலக வாழ்க்கையை முடித்து பரலோகத்திலே தேவனிடத்தில் இளைப்பாறும்படியாய் சென்றபோது என்ன செய்வதென்று திணறுகிற நிலைமை வந்தது. पास्टर जी जब अचानक उनकी मौत हो गई और वो स्वर्गवास हो गए, सब सेवा वैसी छोड़कर चले गए, सब देखते समय वो खुद गड़बड़ा गए थे. நான் நம்புகிறேன் யோசுவாவோடு பேசின கர்த்தர் அவர்களோடையும் பேசி அவர்களை தேற்றி இருப்பார். मैं विश्वास करता हूँ कि जिस परमेश्वर ने यहोशू से बात किया वही परमेश्वर उनसे भी बात करके तसल्ली दिया होगा. யாருக்கும் கிடைக்காத பாக்கியமாக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கு கிடைக்கிற பாக்கியம். जो किसी को मिलता नहीं वो सौभाग्य परमेश्वर सेवक को देता है. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான். मैं जहाँ रहता हूँ वही मेरा सेवक भी रहता है. நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரி அங்கே இருப்பார். जहाँ मैं रहता हूँ वही मेरा सेविका बहन भी रहेगी. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. அடுத்த வார்த்தை சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானாகில் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். अगला वचन ये कहता है यदि कोई मेरी सेवा करे तो पिता उसकी आदर करता है. உலகத்துல யார் கனம் பண்றாங்களோ கனம் பண்ணவில்லையோ, ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை பிதாவானவர் கனம் பண்ணி கொண்டே இருக்கிறார். इस दुनिया में कोई किसी की आदर करे या ना करे, लेकिन सेवा करने वालों को पिता परमेश्वर से आदर करता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். किसी को तुच्छ मत समझो. அற்பமாய் எண்ணுகிறதை கொண்டு கர்த்தர் பெரியவைகளை செய்வார். तो तुच्छ समझते हो, उसी के द्वारा परमेश्वर बड़े कामों को दिखाएगा. ஒருவரையும் குறைத்து மதிப்பு போடாதீர்கள். किसी को कम माप नहीं करना. குறைத்து மதிப்பு போடுகிறவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். जिसके बारे में आप कम मूल्य लगाते हो उसी के द्वारा परमेश्वर बड़े कामों को करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த ஊழியம் இன்னும் வளர்ந்து பெருகட்டும். आपका सेवा और बढ़ने दो. அவர்களோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு ஒரு மனமாய் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கொள்கிறேன். संग मिलकर एक संगति में सेवा में आगे बढ़ने वालों के लिए भी मैं धन्यवाद कहता हूँ. அதோடு சேர்ந்து சகோதரமாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். उनके साथ मिलकर सेवा करने वाले भाइयों के लिए भी मैं धन्यवाद कहता எனக்கு हूँ. வந்து நல்ல ஆகாரங்களை நேரத்துக்கு நேரம் சமைத்து கொடுத்து டீ கொடுத்து என்னை நல்ல உபசரிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் मुझे கொள்கிறேன். समय पर भोजन देकर समय समय पर चाय देकर वे लोग जो परिसर मुझे जो सेवा कर रहे हैं उन सेवा के लिए मैं परमेश्वर को धन्यवाद कहता हूँ. டிரான்ஸ்லேஷன் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துகிறவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். अनुवाद करके परमेश्वर के नाम को महिमा किए हुए बहनों के लिए भी मैं परमेश्वर को धन्यवाद कहता அவர்கள் हूँ. குடும்பமா இந்த கனமான வேலையிலே பங்கெடுத்திருப்பதை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். वे परिवार के साथ इस आदरमान सेवा में भाग लिए हैं, इसे देखकर मैं आनंदित हूँ. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. இது நம்மளால் உண்டானதல்ல, தேவனால் கொடுக்கப்பட்டது. ये हमसे नहीं हुआ है, वो परमेश्वर के द्वारा दिया गया है. ஒன்னு சொல்றேன், एक बात बताता हूँ, நம்ம ஆண்டவர் हमारा परमेश्वर 7 மணிக்கு நம்ம கேட்டு பக்கத்துல வந்தார். 7 बजे हमारे गेट के पास आ गया. நம்முடைய ஒவ்வொரு சபையிலையும் அந்த 3 வாசல் இருக்குங்க. எங்க சபையில ஒரு வாசல், இங்க 3 வாசல் இருக்கு. हमारे कलीसिया में एक ही दरवाजा है, यहाँ पर 3 दरवाजा है. 3 வாசல்ல 3 தூதர்கள் நின்றாங்க. तीनों दरवाजा में 3 स्वर्गदूत खड़े थे. 7 மணிக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஆஜர். जो 7 बजे आए उनको ये हाजिरी लगाई गई. இப்ப எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆயிருக்கிறீங்க? कितने लोग आज के दिन एब्सेंट हैं? ஒன்னு லைட்டா கையை தூக்குங்க பாப்போம். थोड़ा हाथ उठाइए. 7 மணிக்கு பிறகு வந்தவங்களுக்கு ஆப்சென்ட் ஆகும் அன்னைக்கு. जो 7 बजे के बाद आए उनको एब्सेंट लगाया गया. அப்ப எத்தனை ஆராதனையில நீங்க ஆப்சென்ட் ஆயிருக்கிறீங்க? इसका मतलब आप कितनी आराधना में नहीं आए हो. காலேஜில் 9 மணிக்கு ரெஜிஸ்டரில் ஆஜர் போடாட்டா அடுத்து அந்த பிள்ளைக்கு ஆஜர் கிடையாது. एक बार जब कॉलेज में विद्यार्थी को प्रवेश लेने के लिए 9 बजे नहीं किया तो उसके बाद उसको प्रेजेंट ही नहीं दिया जाएगा. அல்லேலூயா. हालेलुया. பாவம் வண்டி கிடைச்சிருக்காது, அவர் இப்போ ஓடி இறைச்சி வந்துட்டார். अब அல்லேலூயா. வண்டி கிடைச்சிருக்காது, ரொம்ப லேட் ஆயிட்டு. गाड़ी लगता है देरी से मिला इसलिए दौड़ दौड़ कर आया है. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் இயேசு வரும்போது எத்தனை பேர் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க என்று சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. लेकिन यीशु के आते समय कितने लोग उठा लिए जाएंगे ये कोई नहीं बता सकता. அல்லேலூயா. हालेलुया. தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். दाऊद कहता है जब किसी ने मुझसे कहा कि चले परमेश्वर के मंदिर में तो मैं अधिक आनंदित हुआ. ஊரு சுத்த போகணும்னு சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. जब किसी ने कहा कि गांव चले तो मुझे आनंदित नहीं हुआ. உண்மையா சொல்றேன், இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன்னா आज जो मैं आपके बीच में प्रचार कर रहा हूँ, போன வாரம் पिछला हफ्ता ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு திங்கட்கிழமை வீட்டுக்கு போனேன். रविवार के दिन आराधना खत्म करके सोमवार के दिन घर गया. இன்றைக்கு இந்த வாரம் தான் यही हफ्ता. திங்கள் செவ்வாய் சொன்னா பயங்கரமான காய்ச்சல். सोमवार और मंगलवार को बहुत बुखार था. ஒரு சாப்பாடு சாப்பிடல. एक खाना नहीं जा रहा था. என் பிள்ளைகள் சொல்றாங்க, அப்பா मेरे बच्चे बोलने சொல்லுங்க, लगे, கண்டிப்பா இந்த தடவை போகாதீங்க, நீங்க பிரசங்கம் பண்ண முடியாது. वो मुझे देखकर बोलने लगे, पिताजी आप उसे वहां जाने से मना कर दो, आप वहां जाके प्रचार नहीं कर पाएंगे. என் பிள்ளைகளிடத்துல சொன்ன, என்னை அழைத்தவர் கர்த்தர். मैंने मेरे बच्चों से कहा मुझे बुलाया परमेश्वर ने. அவர் தேவ சித்தம் இல்லாம அவர் எதையும் செய்ய மாட்டார். वो परमेश्वर की इच्छा के बिना कुछ नहीं करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. 9:15 திருவனந்தபுரத்திலிருந்து ட்ரெயின். 9:15 बजे त्रिवेंद्रपुरम से गाड़ी था. ட்ரெயின் ஏறுறது வரையிலையும் காய்ச்சல் பயங்கரமா இருந்தது. जब ट्रेन चढ़ने तक मुझे बुखार था. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தேன். ट्रेन में चढ़ के बैठा. ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு ஏசப்பட்ட சொன்னேன், एक ही चाय पिया और यीशु मसीह से कहा 3 நாள் பிரசங்கம் பண்ணணும். मुझे 3 दिन प्रचार करना है पिता. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். मुझे बलवंत करने वाले यीशु मसीह के द्वारा मैं सब कुछ कर सकता हूँ. இங்கே வந்து சேர்ந்து இன்னைக்கு 3வது நாள் பகல் பிரசங்கத்துல உங்கள் மத்தியில தைரியமா நின்று பிரசங்கம் आज பண்ணுகிறேன். के दिन आपके इस तीसरे दिन की मंडली में आपके सामने बड़े धैर्य से खड़े रहकर प्रचार कर रहा हूँ. எந்த டாக்டராலும் முடியாததை, किसी डॉक्टर से नहीं हो सकता, எந்த வைத்தியராலும் जो முடியாததை किसी वैद्यों से नहीं हो सकता. என் பரம டாக்டர் நமக்காக எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். हमारा परम डॉक्टर ने मेरे लिए सब कुछ पूरा किया है. அந்த தெய்வீக சுகம் எப்போது யாருக்கு கிடைக்கும் என்று தெரியாது. அந்த தெய்வீக சுகம் கிடைக்கும் போது பெற்றுக்கொண்டால் உனக்கு அற்புதம். ईश्वरीय चंगाई कब मिलेगा ये हम नहीं जानते, लेकिन जब मिलेगा उसे पा लेने पर अद्भुत है. இந்த ஆராதனையில சரியா கலந்து கொள்ள முடியாட்டா ஒன்னு நினைங்க, ஏதோ ஒரு இதுல அகப்பட்டுட்டீங்க. यदि आपको आराधना में भाग नहीं ले पा रहे हो तो मान लो कि आप कहीं तो फंस गए हो. ஏதோ ஒரு கண்ணிக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். किसी तो फंदे में फंसे हुए हो. ஆனா ஜெபிக்க வராது, प्रार्थना भी नहीं हो रहा है, கை தட்ட வராது, ताली भी नहीं बजा पाते हैं, துதி வராது, स्तुति भी नहीं निकल रहा है, ஸ்தோத்திரம் வராது, धन्यवाद भी नहीं निकल रहा है. ஹalleluya. हालेलुया. 3 நாள் கூட்டம். एक 3 दिन का मंडली. அவங்க சொல்லும்போது உங்க சிலருக்கு சாய்ஸ் கொடுத்தாங்க. कुछ लोगों को चॉइस दिया गया. நான் அந்த சாய்ஸ் கூட கொடுப்பதில்லை. मैं वो चॉइस तक नहीं देता நீ हूँ. கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் சரி, भले आप सरकारी नौकरी में हो, ஒரு சேட்டின் கீழே வேலை பார்த்தாலும் भले சரி, आप एक शेड के नीचे काम करते हो, உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் வரும்போது சேட்டு லீவ் கொடுக்குறான். आपको जब कोई मुख्य बात होती है तब शेठ जी आपको छुट्टी देते हैं. ஹalleluya. हालेलुया. இதுவரை நான் லீவே எடுத்ததில்லை பாஸ்டர், கூட்டத்துக்கு மட்டும்தான் லீவ் எடுத்தேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. जो कहते हैं मैंने अभी तक कभी नौकरी में छुट्टी लिया ही नहीं, सिर्फ परमेश्वर की प्रार्थना के लिए ही लिया हूँ, ऐसा कहने वाले हाथ उठाएं. இவ்வளவு பிரயாசப்பட்டு வருஷத்துல ஒரு கூட்டம் எதுக்கு தெரியுமா? நீ எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும். इतना प्रयास करके साल में एक बार आपके लिए मंडली जो चलाया जाता है इसलिए कि आप लोग आशीष पाए. உங்களுடைய அபிஷேக அனல் மூட்டி எழுப்பப்படணும். आपका अभिषेक में और बढ़ोतरी होवे. ஹalleluya. हालेलुया. அதற்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு வைக்கிற கூட்டத்தை இவ்வளவு துல்லியமா நினைத்து ஒரு கூட்டத்துக்கு வராம இந்த கூட்டத்துல கூட நேரத்தோடு வர முடியாம ஏற்றமும் லாஸ்ட்ல வந்திருக்கிறோம் என்று சொன்னா நம்ம யாரு? इसमें भी आप 3 दिन की मंडली में भी नहीं आ पाए, लेकिन आज के दिन बड़े देरी से आकर पीछे आकर बैठे हो, इसका मतलब आप किस स्थान में हो? உங்க மனசாட்சிக்கு விடுறேன். आपका ही विवेक आपसे बात करे. ஆனா மூடனை लेकिन मूढ़ को எத்தனைதான் அவனை மூடத்தனத்தை மாற்ற நினைச்சாலும் மூடனுடைய மூடம் மாறுவதில்லை. मूर्ख व्यक्ति को कितना भी सुधारना चाहे वो सुधरेगा नहीं. சிமிங்கி தன் புலியையும் ஒட்டகம் தன் தொலியையும் மாற்றக்கூடுமானால் இப்படிப்பட்டவர்கள் மாற்றுவார்கள். जो जिब्रा अपने चमड़ी को और ऊंट अपने चमड़ी को यदि बदल पाए तो ये लोग भी बदल सकते. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. வாழ்க்கையில் மாறுதலே பரலோக ராஜ்யம். जीवन में परिवर्तन होना ही स्वर्ग राज्य है. ஹalleluya. हालेलुया. எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஹalleluya சொல்லுங்க. सब ஹalleluya. मिलकर परमेश्वर को धन्यवाद करेंगे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மெய்ப்படுவதாக. परमेश्वर का पवित्र नाम है. நான் இதுக்கு முன்ன வந்த கூட்டத்தில் ஒரு சிலர் அபிஷேகம் பெற்றீங்க. इसके पहले वाली मंडली में कई लोग अभिषेक पाए. எல்லாரும் அபிஷேகத்தை காத்து கொண்டிருக்கிறீங்களா? क्या आप लोग सब ने अभिषेक को संभाल के रखा है? இதுக்கு முன்ன கூட்டத்தில் அபிஷேகம் பெற்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. इसके पहले वाली मंडली में जिन्होंने भी अभिषेक पाया वो अपना हाथ போன उठाएंगे. வருஷம் வந்த கூட்டத்தில் கர்த்தர் पिछले साल அபிஷேகம் என்று சொன்ன ஒரு சிலர் இங்க இருக்கிறீங்க. पिछले साल के कन्वेंशन में जिसको अभिषेक मिला था, உங்க அபிஷேகத்தை நீங்க காத்து கொண்டீங்களா? क्या आप अपने अभिषेक को संभाल कर रखा है? கரெக்டா அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்க. आप ठीक तरह से अभिषेक को संभाल लीजिए. பெற்றுக்கொள்வது முக்கியம் அல்ல, அதை காத்துக்கொள்வது மிக முக்கியம். पाना बड़ी बात नहीं है, लेकिन उसे संभालना ही बड़ी बात है. எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். कितने लोगों को जो सौभाग्य नहीं मिला वो हमें दिया है. தாவீதின் குடும்பத்திலே மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு அபிஷேகத்தை தாவீதுக்கு மட்டும் தான் கொடுத்தார். दाऊद के परिवार में जो दूसरों को नहीं मिला उसे दाऊद को दिया. படிப்பிருந்து பிரயோஜனம் இல்லை, அந்தஸ்து இருந்து பிரயோஜனம் இல்லை, ராணுவத்தில் வேலை பார்த்து பிரயோஜனம் இல்லை, அபிஷேகம் இல்லாட்டா ஒண்ணும் இல்லை. पढ़ लिख कर कोई फायदा नहीं, सेना में रहकर भी कोई फायदा नहीं, नौकरी दाम धंधा करके भी फायदा नहीं, लेकिन परमेश्वर का अभिषेक होना जरूरी है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அபிஷேகத்தில் நில்லுங்க. अभिषेक में खड़े रहो. லூக்கா எழுதின சுவிசேஷம் கடைசி பாகத்தை வாசிக்கும் போது ஏறக்குறைய 84 வயதான அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தார். लूका लिखित सुसमाचार की पुस्तक में इस प्रकार लिखा है कि हन्ना परमेश्वर के मंदिर को बिना छोड़े वहीं पर रहती थी. 84 வயதான அன்னாள். 84 साल की हन्ना. இருக்கிற யாராவது 84 வயசு இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? यहाँ पर कोई 84 साल के उम्र के हैं? லைட்டா கையை ஒன்று தூக்கி காட்டுங்க. 84 84 நீங்க 84 साल के कोई हो तो अपने हाथ उठाकर दिखाएंगे. தேவாலயத்தை விட்டு நீங்காமல்
परमेश्वर के मंदिर को बिना छोड़े। எல்லாரும் தேவாலயத்தை விட்டு போன போதிலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். सब लोग भले मंदिर को छोड़कर जाते थे, लेकिन ये कभी मंदिर को नहीं छोड़ती थी। பல 24 வயசுகளும் ஆலயத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது, जब कई 24 साल के लोग भी मंदिर को छोड़कर भाग रहे हैं, 30 வயசுகள் ஆலயத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது, 30 साल के लोग मंदिर को छोड़कर भागते समय, ஆராதிக்க பலனுள்ளவன் ஆலயத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது, आराधना करने के लिए जिसके अंदर बल है वो आराधना करने से भागते समय, 84 வயதுடைய அன்னாள் உபவாசத்தை முடக்கல்ல, ஜபத்தை முடக்கல்ல, காத்திருப்ப முடக்கல்ல, எல்லா கூட்டத்திலேயே கலந்து கொண்டாலே அந்த அன்னாள் பரலோகத்துக்கு போவார்களா? நீங்கள் போவீர்களா? 84 वर्ष की वो अन्ना उपवास और प्रार्थना करते रात दिन उपासना किया करती थी, वो अन्ना स्वर्ग जाएगी? क्या आप लोग जाओगे? 10 பாட்டிமாருக்கு மட்டும்தான் உபவாச ஜெபமா? क्या सिर्फ 10 दादियों के लिए उपवास की प्रार्थना चलाया जा रहा है? 10 பாட்டிமாருக்கு மட்டும்தான் காத்திருப்பு கூட்டமா? सिर्फ 10 दादी के लोगों के लिए बाट जोड़ने की प्रार्थना? என் சபையில் ஒரு ஆளுக்கு சொல்லிட்டு வந்தேன். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல சொல்றாரு, लूका दूसरा अध्याय 37 में कहता है, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணிக்கொண்டு ஆராதனை செய்து கொண்டிருந்தார். वो 84 वर्ष से जो विधवा थी मंदिर को नहीं छोड़ती थी, पर उपवास और प्रार्थना करके रात दिन उपासना किया करती थी। 3 காரியம் இருக்கு. 3 बातें, உபவாசித்தாள், उपवास की, ஜெபம் பண்ணினாள், प्रार्थना की, ஆராதனை செய்தாள். उपासना की। ஹலோ, இருக்கிறீங்களா? क्या यहीं पर हो आप लोग? இருக்கிறீங்களா? यहाँ पर हो? இந்த வசனம் உங்க கையில இருக்கிறதா? क्या ये वचन आपके हाथ में है? இயேசு சீக்கிரமா வர போறாரு. यीशु जल्दी आने वाला है। யாரை சேர்த்து கொள்ள வர போறாரு? किसको? सबको लेने के लिए आने वाला है। தமக்காக காத்திருக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ளும்படி அவர் வரப்போகிறார். जो अपनी बाट जोते हुए बैठे हुए संत और पवित्र लोगों को लेने के लिए आने वाला है। ஏசாயா போல சீர்கெட்டு வாழாதீங்க. ஏசாவு के समान अपनी बिगड़ी हुई जिंदगी में मत रहो। ஒருவேளை ஆகாரத்திற்காக தன் விலையேற பெற்ற சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டு வாழாதீர்கள். एक समय का भोजन के लिए अपने पहिलौठा का अधिकार को बेच दिया हुआ उस ஏசாவு के समान कोई न बने। சிலருக்கு ஒரு இன்னைக்கு சின்ன பாவம் செய்ய நேரம் உண்டு. आज के दिन कुछ लोगों को पाप करने के लिए समय होता है। ஒரு தம்பி, एक भाई, ஆராதனைக்கு அவனுக்கு முடக்கம் உண்டு. आराधना छोड़ देता है। ஏன்னு கேட்டா, லீவு கிடைக்கல பாஸ்டர். क्योंकि छुट्टी नहीं मिला पास्टर। இவன் ஒரு நாள் லீவு போட்டு ஒரு பெண்ணோடு சுத்திட்டு இருந்தான். लेकिन एक दिन वो छुट्टी डाल के एक लड़की के साथ घूम रहा था। கர்த்தர் பார்த்தாரு, परमेश्वर ने देखा, நீ ஆராதனை முடக்கியா சுத்துற? तू आराधना छोड़ के घूम रहा है क्या? நல்ல ஒரு இடத்துல போலீஸ்ல மாட்டிட்டான். एक जगह पर पुलिस के हाथ में फंस ஆனா गया। பெரிய பரிசுத்தத்தை சொல்ற குடும்பம். लेकिन बड़ा पवित्र बताने वाली परिवार। சகோதரனே, हे भाई, நீ ஆராதனையை முடக்கி உலகம் சுத்தினா ஒரு நாள் நீ பிடிபட தான் போற. यदि तुम आराधना को छोड़कर घूमते रहोगे तो एक दिन पकड़े जाओगे। நீ சபைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்காத எந்த பிள்ளை உலகத்தை சுத்துதோ ஒரு நாள் அவமாக்கப்படுவீங்க. जो बच्चा कलीसिया की मंडली को मुख्यता न देते हुए दुनिया में घूम रही है, उसे परमेश्वर जरूर पकड़वाएगा। உனக்குன்னு பாவத்துக்கு தான் முதலிடம். क्योंकि तुम पाप को प्रथम स्थान दे रहे हो। நீ சாக கடந்த நேரத்துல உனக்காக ஜெபித்ததும் ஆண்டவர் உன்னை தேடி வந்ததும் மறந்துட்டாய். जब तुम मरने पर पड़े थे तब तुम्हारे लिए जो प्रार्थना किया उसे तुम भूल गए। வேலை இல்லாத நாள் சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்பா ஒரு வேலை இல்ல, அடுத்து என்ன செய்ய போற? அழுதியே. जब तुझे नौकरी नहीं मिल रहा था तब तुम रोते थे, सिस्टर जी आप मेरे लिए प्रार्थना करो, मुझे नौकरी नहीं मिल रहा है। ஜெபம் பண்ணி ஆண்டவர் வேலை கொடுத்தது உனக்கு தப்பா? क्या प्रार्थना करने के बाद परमेश्वर ने तुझे नौकरी दिया ये गलत है? ஹalleluya, हालेलुया। சில புரிந்திடுங்க, ஒழுங்கா ஆண்டவர் ஆராதிக்காட்ட வேலையிலிருந்து எந்நேரமும் நீங்கள் தூக்கப்படலாம். कुछ लोग ध्यान दीजिए, आप लोग यदि ठीक से आराधना में नहीं आओगे तो आपको नौकरी से भी उठाने की मौका होगी। பரிசுத்த தேவன் என்னைக்கும் உங்களோடு போராடுவதில்லை. पवित्र परमेश्वर सदा आपसे मलयुद्ध करता नहीं रहेगा। அவர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்வார். वो जो करना चाहता है वो जरूर करेगा। 2 நாள் செய்தி அப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. दूसरा 2 दिन की संदेश वही था।
ஹalleluya. हालेलुया। இந்த மூன்றாவது நாள் இந்த பகல் கால வேளையில इस तीसरे दिन की सुबह के समय என் அருமை இரட்சகராகிய இயேசு மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். मेरा उद्धारकर्ता परमेश्वर इस पृथ्वी में आने वाला है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தே சொல்லுகிறது. मत्ती 24वां अध्याय में परमेश्वर के आगमन के बारे में लिखा गया है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கரங்களை உயர்த்தி எல்லாம் நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. हाथ को उठाकर जोर से हालेलुया बोलिए। ஒன்று தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 13 17 வரை வாசிக்கும் போது पहले தெசலோனியோं की पुस्तक 4:13 में इस प्रकार हम पढ़ते हैं। அன்பின் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் நம்மை ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। यदि हम विश्वास करते हैं कि यीशु मरा और जी भी उठा, तो वैसे ही परमेश्वर उन्हें भी जो यीशु में सो गए हैं उसी के साथ ले आएगा। क्योंकि हम प्रभु के वचन के अनुसार तुमसे यह कहते हैं कि हम जो जीवित है और प्रभु के आने तक बचे रहेंगे, सोए हुए से कभी आगे न बढ़ेंगे। क्योंकि प्रभु आप इस स्वर्ग से उतरेगा। उस समय ललकार और प्रधान दूत का शब्द सुनाई देगा और परमेश्वर की तुरही फूंकी जाएगी और जो मसीह में मरे हैं वे पहले जी उठेंगे। तब हम जो जीवित और बचे रहेंगे उनके साथ बादलों पर उठा लिए जाएंगे कि हवा में प्रभु से मिले और इसी रीति से हम सदा प्रभु के साथ रहेंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை இந்த உலகத்துக்கு வந்தார். हमारा परमेश्वर यीशु मसीह एक बार इस पृथ्वी में आया। அவர் கன்னிகைக்கு மகனாக இந்த உலகத்துக்கு வந்தார். एक कुंवारी का बेटा बनकर आया। அவர் எதற்காக உலகத்துக்கு வந்தார்? वो क्यों इस दुनिया में आया? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்பது உண்மையும் சத்தியவுமாயிருக்கிறது. पापियों को उद्धार करने के लिए मनुष्य का पुत्र इस जगत में आया, ये सच्चा है। பாவிகளா ஜீவித்துக் கொண்டு காணியாட்சிக்கு புறம்பே கிடந்த நம்மை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். हम जो पापों में गिरे पड़े थे, उलझे हुए थे, हमें छुड़ाने के लिए परमेश्वर इस जगत में आया। ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி அவருடைய ரத்தத்தையே நமக்காக கொடுத்து உங்களையும் என்னையும் விலக்கி மீட்டெடுக்கும்படியாகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். लहू बहाए बिना हमें पाप से मुक्त नहीं मिलेगा, इसी विचार के कारण उसने हमारे लिए लहू बहाकर हमें पापों से छुड़ाया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு இங்கே இவ்வளவு பேர் நம்ம கூடி இருக்கிறோம் இல்லையா? आज के दिन इतने लोग हम यहाँ पर इकट्ठे அவருடைய हैं। சொந்த ரத்தத்தை நமக்காக கொடுத்து அவை விலைக்கிரயமாய் நம்மளை விலைக்கு வாங்கி இருக்கிறார். उसने अपना खुद का लहू बहाकर दाम देकर हमें मोल लिया है। நமக்கு என்ன கிரயம் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அவருடைய ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கிறார். हमारे लिए परमेश्वर ने कौन सा दाम चुकाया? अपना खुद का शरीर का लहू बहाकर दाम चुकाया। யாக்கோவை யோசேப்பை விலை வாங்கி வித்து போட்டார்கள் அடிமையாக. यूसुफ को पैसे लेकर बेच दिया गया। இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்காக யூதாஸ் காட்டி கொடுத்தான். यीशु मसीह को 30 चांदी के सिक्के के लिए पिलातुस ने पकड़वा दिया। ஆனா இயேசு கிறிஸ்து 30 வெள்ளி காசை காட்டிலும் தெய்வ பிள்ளைகளை யோசேப்பை விற்றதை காட்டிலும் அதிகமான விலையாகிய இயேசுவின் ரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறார். लेकिन 30
चांदी के सोने सिक्के से बढ़कर परमेश्वर ने बड़ी बहुमूल्य 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 लहू बहाकर आपको और मुझे छुड़ा लिया। ஹalleluya. हालेलुया। அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. वैसा कहा तो आप और मैं कोई एक साधारण लोग नहीं है। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। என்று சொன்ன ஒருவன் ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டமான காரியம். क्योंकि लहू देखकर मोल लेना बड़ी तकलीफ है, அவருடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்றாங்க. क्योंकि कहते हैं जान खून में ही है। முழு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி இருக்கிறார். पूरा खून उसने हमारे लिए बहा दिया। ஒரு சொட்டு ரத்தம் வேற அவரிடத்தில் இல்லை. एक बूंद खून भी उसके शरीर में नहीं रहा। கடைசியில் அவன் விலாவிலே குத்தின போது ரத்தமும் நீரும் வந்தது. आखिर में जब छाती में घुसाया गया तो वहां पर खून और पानी निकला। நீர் எப்ப வரும் தெரியுமா? कब पानी निकलता है? இந்த ரத்தம் எல்லாம் வடிந்து போன பிற்பாடு நீர் வரும். जब पूरा खून निकल जाता है फिर पानी निकलने लगता है। அப்ப முழு ரத்தத்தையும் நமக்காக அவர் சிந்தி இருக்கிறார். पूरा शरीर का खून उसने हमारे लिए बहा है। பிரதர், भाई சிஸ்டர், सिस्टर जी, இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் 20 இருக்கலாம். आज के दिन आपको पगार 20,000 मिलता होगा। ஒருவேளை 10,000 இருக்கலாம். मान लो 10,000 भी हो, ஒருவேளை 50,000 இருக்கலாம். भले 50,000 भी हो, ஒருவேளை 1,00,000 இருக்கலாம். कदाचित 1,00,000 रुपया भी हो। இவைகள் எல்லாம் என் இயேசு ரத்தத்தோடு ஈடுகட்டப்பட முடியவே முடியாது என்பதை மறந்து போக கூடாது. ये सब कुछ परमेश्वर के बहुमूल्य लहू के साथ तुलना नहीं कर सकते, इसे याद में रखना। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। ஆனா लेकिन இவ்வளவு ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் इतना लहू बहाया हुआ परमेश्वर உங்களையும் என்னையும் விட்டுட்டு பரலோகத்துக்கு போகும்போது ஒரு வார்த்தை என்ன சொன்னா தெரியுமா? சீசர்களை விட்டு போகும்போது நான் போகிறேன், உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் திரும்பி வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். क्योंकि वो यहाँ से स्वर्गरोहण होते समय अपने चेलों से कहकर गया है, मैं तो जा रहा हूँ, जाकर तुम्हारे लिए निवास स्थान तैयार करूंगा और फिर से तुम्हें लेने आऊंगा। இந்த உலகத்திலே எத்தனையோ பெரிய மகான்கள் மரித்து போயிருக்கிறார்கள். इस दुनिया में कितनी महान लोग की मौत हुई है। நம்முடைய தேச தந்தையாய் இருக்கிறதான காந்தியடிகள் மரித்து போயிருக்கிறார்கள். हमारे देश के पिता जो कहलाते हैं महात्मा गांधी जी की मौत हुई है। அறிஞர் அண்ணா மரித்து போயிருக்கிறார்கள். अन्ना जी भी मौत हुई है। ஜவஹர்லால் நேரு மரித்து போயிருக்கிறார்கள். जवाहरलाल नेहरू जी की मौत हुई है। அவர்கள் யாரும் நான் திரும்ப வருவேன் என்று சொல்லவில்லை. वे लोग ने में से किसी ने नहीं कहा कि हम फिर से आएंगे। இயேசு ஒருவர் மட்டும்தான் சொல்கிறார், நான் திரும்ப வருவேன். सिर्फ यीशु कहकर गया है कि मैं फिर से आऊंगा। யோவான் 14 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். यूहन्ना 14, 1, 2, 3 को पढ़ेंगे। तुम्हारा मन व्याकुल न हो, परमेश्वर पर विश्वास रखो और मुझ पर भी विश्वास रखो। मेरे पिता के घर में बहुत से रहने के स्थान हैं, यदि न होते तो मैं तुमसे कह देता, क्योंकि मैं तुम्हारे लिए जगह तैयार करने जाता हूँ। और यदि मैं जाकर तुम्हारे लिए जगह तैयार करूँ तो फिर आकर तुम्हें अपने यहाँ ले जाऊंगा, कि जहाँ मैं रहूँ वहाँ तुम भी रहो। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு திரும்ப வருவேன். मैं जाता हूँ, जाकर तुम्हारे लिए स्थान तैयार करने के बाद फिर से आता हूँ। இதுக்கு முன்ன பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். पापियों को उद्धार करने के लिए परमेश्वर यीशु मसीह इस दुनिया में இனி आया। இயேசு வருவது பாவிகளை ரட்சிப்பதற்கல்ல, பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். अभी जो परमेश्वर आएगा पापियों का उद्धार करने के लिए नहीं, पवित्र लोगों को अपने साथ उठा ले जाने के लिए। இருக்கிறவங்க யாரும் ஆமென் சொல்லாதனால யாரும் பரலோகம் போவண்டான்னு இருக்கிறீங்க போல இருக்கு. यहाँ पर कोई भी आमीन नहीं कह रहा है, इसे देखते लग रहा है कि किसी को स्वर्ग नहीं जाना ஒரு है। முறை இயேசு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். एक बार परमेश्वर जब आया था दुनिया में पापियों को उद्धार करने के लिए आया था। இனி இயேசு பாவிகளை ரட்சிக்க வரவில்லை, பரிசுத்தமாய் வாழ்கிற பரிசுத்த சந்ததியை சேர்ப்பதற்கு இந்த பூமியில வரப்போகிறார். लेकिन अभी जो परमेश्वर आने वाला है, अब
अपने पवित्र लोगों को संग उठाने के लिए आने वाला है। உபவாசிக்கிற அன்னாளை சேர்த்துக்கொள்ள இயேசு வரப்போகிறார். उपवास करने वाले हन्ना को उठाने के लिए आने वाला है। ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளையை சேர்த்துக்கொள்ள இயேசு வரப்போகிறார். प्रार्थना करने वाले बच्चे को उठाने के लिए आने वाला है। ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள இயேசு வரப்போகிறார். आराधना करने वाले परमेश्वर के लोगों को उठाने के लिए आने वाला है। ஹalleluya. हालेलुया। அவர் என்ன சொன்னார் தெரியுமா? उसने क्या कहा मालूम है? உங்களுக்காய் நான் ஒரு வீடு கட்டுறேன். मैं तुम्हारे लिए एक स्थान तैयार வீட்டு करूंगा। வேலை முடிஞ்ச உடனே வருவேன். जैसे ही घर का काम खत्म हो जाएगा मैं तुरंत आ जाऊंगा। அப்பா ஒரு வீடு கட்டுகிறார், உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டுகிறார். இயேசு அப்பா ஒரு வீடு கட்டுகிறார், எனக்கும் உனக்கும் சேர்த்து கட்டுகிறார். செங்கல்லும் இல்லை, அங்க சுடுகல்லும் இல்லை. यीशु हमारे लिए घर बनाता है जहाँ ईंट नहीं, कोई पत्थर नहीं, தங்கத்தாலேயே ஒரு வீடு கட்டுறாரு. सोने से घर बनाता है। நீங்கள் நான் எதிர்பார்க்காத ஒரு வீடு பரலோகத்தில் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. आप और मैं जो अभी तक देखा नहीं वैसे एक भव्य भवन हमारे लिए बनाया जा रहा है। தகுதி இல்லாத நம்மை, हम जो किसी के योग्य नहीं, புரோஜனம் இல்லாத நம்மை हम जो किसी के उपयोगी नहीं, அந்த மகிமையான வீட்டில் சேர்த்து கொள்ள என் அப்பா சீக்கிரமா இறங்கி வர போறாரு. उस तेजोमय घर में हमें ले जाने के लिए मेरा पिता जल्दी आने वाला है। அவருடைய வருகை நாட்கள் மிக சமீபம். उसके आगमन के दिन अधिक निकट है। இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார். यीशु द्वार के पास आकर खड़ा है। ரட்சிக்கப்பட்ட சபையே, ए उद्धार पाए हुए कलीसिया, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ए उद्धार पाए हुए लोग, நீ ஒரு ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிறாயா? क्या तुम अपनी उद्धार को संभाल कर रखे हो? பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. पवित्रता के बिना कोई परमेश्वर का दर्शन नहीं कर पाएगा। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட पवित्रता के முடியாது. बिना कोई परमेश्वर के आगमन में नहीं उठा लिया நீ जाएगा। ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். भले तुम उद्धार पाए हो, बपतिस्मा लिए हो, पवित्र आत्मा पाए हो, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. पवित्र आत्मा के बिना, पवित्रता के बिना कोई परमेश्वर का दर्शन नहीं कर ஹalleluya, पाएगा। हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆமோஸ் தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். आमोस 4:12 ऐसा सोच रहा हूँ। ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்யப் போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. इस कारण हे इस्राएल, मैं तुझसे ऐसा ही करूंगा और इसलिए कि मैं तुझमें यह काम करने पर हूँ। हे इस्राएल, अपने परमेश्वर के सामने आने के लिए तैयार हो जा। ரட்சிக்கப்பட்ட சபையை பார்த்து ஒன்று கூட ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். उद्धार पाई हुई कलीसिया से परमेश्वर कहता है कि और एक बार तू तैयार हो जा। இஸ்ரவேலே, हे इज़राइल, உன்னை நான் ரட்சித்தபடியினால் நீ ஆயத்தப்படு. मैंने तेरा उद्धार किया है इसलिए तू तैयार हो जा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் சீக்கிரமா வர போறாரு. मेरा परमेश्वर जल्दी आने वाला है। இயேசு வருகிறதுக்கு முன்னடையாளமாக சில அடையாளங்களை ஆண்டவர் சொன்னார். यीशु के आने से पहले कुछ चिन्ह दिखाई देगा। வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் पढ़ेंगे मत्ती लिखित सुसमाचार 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 24:4 पढ़िए। இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அடுத்த வசனம் கூட வாசிங்க. ஆ. 11வது வசனத்தை கூட வாசிங்க. 11 वचन। அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். போதும். அல்லேலூயா, हालेलुया। வாசிங்க, पढ़िए। यीशु ने उनको कहा, सावधान रहो, कोई तुम्हें न भरमाने पाए, क्योंकि बहुत से ऐसे होंगे जो मेरे नाम से आकर कहेंगे मैं मसीह हूँ और बहुतों को भरमाएंगे। तुम लड़ाइयों और लड़ाइयों की चर्चा सुनोगे तो घबरा न जाना, क्योंकि इनका होना अवश्य है, परंतु उस समय अंत न होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன் அடைக்கும் பலவிதமான அடையாளங்கள் ஒரு அடையாளமாக்கும்
परमेश्वर के आगमन के पहले होने वाला चिन्ह के बारे में बताया गया है। கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். बहुत से झूठे भविष्यद्वक्ता उठ खड़े हो जाएंगे और चुने हुए लोगों को भरमाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। வஞ்சிக்கப்படுறாங்களா? क्या भरमाए जा रहे இன்னைக்கு हैं? அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. आज कई लोग भरमाए गए हैं। இதுவரை உலகத்தில் 4000க்கு அதிகமான பேர் நானே கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறார்கள். अब तक 4000 से अधिक लोग कहते हैं मैं मसीह हूँ। ஒரு அருமையான கர்த்தருடைய தாசனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். आप सब जानते हो उस दास के बारे में। பாலஸ் லாரி என்று சொல்கிற ஒரு பரிசுத்தவான் पौलुस लारा कहने वाले एक पवित्र व्यक्ति கொஞ்ச நாள் கழித்த பிற்பாடு நானே கிறிஸ்து இந்த நேரத்துக்கு வந்துடுவேன்னு சொல்லிவிட்டார். कुछ दिन बाद कहने लगा कि मैं ही मसीह हूँ, मैं ही आने वाला हूँ। பிரதர் சிஸ்டர், भाई बहन, இயேசுவின் வருகை அதி சீக்கிரம். यीशु का आगमन अधिक निकट है। எங்க பார்த்தாலும் கள்ள தீர்க்கதரிசி, कहीं भी देखो झूठे भविष्यद्वक्ताएं, எங்க பார்த்தாலும் கள்ள போதகர்கள், कहीं भी देखो झूठे उपदेशक। அவர்கள் தங்கள் பணத்துக்காகவே ஊழியம் செய்கிறார்கள். वो केवल धन दौलत के लिए सेवा कर रहे அவர்கள் हैं। தங்கள் வயிற்றுக்காகவே ஊழியம் वे अपने செய்கிறார்கள். पेट के लिए सेवा कर रहे हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। எங்க பார்த்தாலும் கள்ள போதகர்கள். कहीं भी देखो झूठे उपदेशक। வீட்டுக்கு பாசப்படியில கல்லு புதைச்சிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் சொல்லுகிற தீர்க்க தரிசன ஊழியக்காரங்க. ऐसे भी भविष्यद्वक्ताएं कहते हैं कि तेरे घर के दरवाजे में यदि पत्थर लगा दे तो तेरा घर में आशीष आ जाएगा। கோயம்புத்தூர்ல ஒரு பாஸ்டர், அவர் கல்லு விக்கிற பாஸ்டர், கல்லு அவங்ககிட்ட எடுத்து கட்டினீங்கன்னா உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்ற कोयम्बतूर में एक தீர்க்க पास्टर जी है जो पत्थर बेचता है और विश्वासियों को कहता है कि पत्थर दरवाजा में बिठा दो तुम्हारे घर में आशीष இவங்கள் होगा। இயேசுவை வைத்து பிழைக்கிறவர்கள். ऐसे लोग यीशु के नाम से जीवन बिताते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். झूठे मसीह कहने वाले, झूठे उपदेशक देने वाले, झूठे भविष्यद्वक्ताओं से सावधान रहो। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அவன் எப்படி வருவானா தெரியுமா? वो कैसा आएगा मालूम है? ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு एक भेड़ का चमड़ा நல்ல पहनकर வசனங்களோடு வருவார். अच्छा वचन के साथ ஆனால் आएगा। ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். लेकिन कोई भी तुम्हें न भरमाए। கள்ள உபதேசம் உங்களை வஞ்சித்து விடக்கூடாது. झूठा उपदेश तुमको न भरमाए। இன்னைக்கு ஆளுக்கு ஒரு உபதேசம். आज सबको अपना अपना उपदेश। வேதத்தை இன்னும் மறந்துட்டாங்க. पवित्र शास्त्र को भूल गए। பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதுன்னே இன்னைக்கு தெரியல. पवित्र शास्त्र में क्या लिखा है वो तक भूल गए। இயேசு சொன்ன பிரசங்கத்தை மறந்துட்டாங்க. यीशु ने जो किया हुआ संदेश भूल गए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ராப்போஜன ஆராதனையை முதலாவது எடுத்துக்கொள்றேன். एक साधारण प्रभु भोजन के बारे में बताता हूँ। இன்னைக்கு ராப்போஜன ஆராதனை எப்படி நடக்குது சொல்லுங்க பாப்போம். आज के दिन प्रभु भोजन की आराधना कैसी होती है? ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு தெரிந்த ஒரு சபை, मैं जो जानता हूँ उस कलीसिया में அந்த நபர் கிருபாசனத்துல ரட்சிக்கப்பட்டவர். वो व्यक्ति कृपाश्रम कलीसिया में उद्धार पाया था। இன்னைக்கு அவர் आज के दिन वो ஆர்சியில புது நன்மைக்கு கொடுக்கிற அந்த அப்பத்தை கொடுத்து திருவிருந்து நடத்துகிறார். आरसी चर्च में ऐसी जैसा रोटी देते हैं वैसा देकर प्रभु भोजन चलाता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நான் யாரை கண்டு பயந்தவன் அல்ல. मैं किसी को देखकर डरता नहीं। சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். मुझे सत्य के लिए खड़े रहना है। பணம் இருக்கோ, சொத்து இருக்கோ, கார் இருக்கோ, வீடு இருக்கோ, அதெல்லாம் முக்கியம். धन हो या दौलत हो या पैसा हो या गाड़ी हो या घर हो, இந்த மூச்சு போறது வரை சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். आखिरी दम तक सत्य में खड़े रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்து பாருங்க, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள் என்று சொல்லி உபதேசத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु मसीह के पकड़वाने जाने वाले उस रात के समय उसने रोटी को लेकर आशीष किया और उसे तोड़कर अपने चेलों को दिया करके ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்கள் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொல்லி परमेश्वर कहता है कि मैं तुम्हारा प्रचारक होने पर, तुम्हारा उपदेशक होने पर भी मैं जैसा तुम्हारा पैर धो रहा हूं वैसे भी तुम भी एक दूसरे का पैर धोया करो। अनेक சபைகள்ல கால் கழுவுதல் உபதேசம் இல்ல. आज कई कलीसिया में ये पैर धोने का उपदेश ही नहीं करते ஏதோ हैं। பேருக்காக மாதத்துக்கு ஒரு திருவிருந்து, केवल नाम के लिए महीने में एक बार प्रभु भोजन। பரிசுத்தம் வேண்டாம், पवित्रता नहीं चाहिए, உபவாசம் வேண்டாம், उपवास की अवश्य नहीं, ஜெபம் வேண்டாம், प्रार्थना
लाना की आवश्यक நீ नहीं, மாசந்தோறும் திருவிருந்து மட்டும் எடுத்தா போதும். सिर्फ महीने में एक बार प्रभु भोजन ले लो। பிரதர் நிச்சயமா பரலோகம் போக முடியாது. निश्चय आप स्वर्ग नहीं जा पाओगे। என் மாமிசத்தையும் இரத்தத்தையும் அபாத்திரமாய் எவன் புசிக்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. जो कोई मेरे मांस और मेरे खून को अनित्य रीति से लेता है उसका स्वर्ग नहीं मिलेगा। புசிக்கிறவனுக்கே இல்லைன்னா கொடுக்கிறவனுக்கு இருக்குமா? क्या खाने वाले कोई नहीं है तो देने वाले को होगा। ஹalleluya. हालेलुया। ஏமாந்து விடாதீர்கள். फंस नहीं जाना। கள்ள போதகர்களும் झूठे लोग, கள்ள தீர்க்கதரிசிகளும் झूठे भविष्यवक्ताएं எழும்பி கூடுமானம் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிப்பார். उठकर खड़े होकर अधिकांश करके विशेष करके छूने हुए लोगों पर हमला करते இப்போ हैं। பலிபீடம் டான்ஸ் பெரிய ஆயிட்டு. अभी जो ये वेदी जो है डांस करने वाला वेदी हो சினிமா गया है। நாட்டியம் போல ஆயிட்டு. जैसा एक सिनेमा अभिनेत्री மாடல் ட்ரெஸ் போட்டு ஆடுகிற இடமாய் மாறி விட்டது. मॉडर्न ड्रेस पहनकर नाचने का स्थान बन गया है। பரிசுத்தம் எங்கே போனது? कहाँ पवित्रता गई? தேவன் எங்கே போனார்? परमेश्वर कहाँ गया? ஹalleluya. हालेलुया। உடனே எடுத்தோன்னு சொல்லுவார், கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தாவீது நடனமாடினான். पर तुरंत कहते हैं दाऊद जो है परमेश्वर की संदूक के सामने नाच के गाना गाया। தாவீது அபிஷேகத்திலே நடனமாடினான். परमेश्वर दाऊद अभिषेक में नाचा। நீ இன்றைக்கு சினிமா ஆக்டில நடனமாடுகிறாய். तुम आज के दिन सिनेमा अभिनेत्री के समान नाच रहे हो। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு பாருங்க பரிசுத்தவான்களுடைய சுண்டுல எல்லாம் லிப்ஸ்டிக். आज के दिन देखो पवित्र लोगों के ओठ में लिपस्टिक। எப்படி ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? कैसा हम स्वर्ग में उठा लिया जाएंगे? ஏமாத்துறாங்க. ये सब फंसाते हैं। ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிச்சது மாதிரி கை நகர்களில் எல்லாம் பெயிண்ட் அடித்து வைத்திருக்கிறார்கள். जैसे खिड़की में पेंट लगाया जाता है वैसे नखून में पेंट लगा के रखते हैं। ஹalleluya. हालेलुया। நிர்வாணமான வஸ்திரங்கள், नंगेपन दिखाने वाली कपड़ाएं, இவைகளை கண்டிக்காமல் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திலே தேவன் இல்லை, தேவன் வாசம் பண்ணுவதும் இல்லை. जहां पर उसे डांटने वाला उपदेश नहीं है वहां पर परमेश्वर भी नहीं है, वहां परमेश्वर निवास भी नहीं कर सकता। ஹalleluya. हालेलुया। வஸ்திரத்தில் இல்லை, வெளியில் இல்லை, ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் தான் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். உள்ளே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். वे लोग कहेंगे कि परमेश्वर बाहरी रूप को नहीं देखता, परमेश्वर मन को ही देखता है, लेकिन मैं कहता हूँ अंदर की सुंदरता बाहर दिखाई। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். दूसरा लिखा गया है कि तुम लड़ाई और लड़ाइयों की चर्चा सुनोगे। எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ए परमेश्वर के लोगों, இன்றைக்கு எவ்வளவோ நீங்க பிறந்த நாளிலிருந்து யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. जब से आपका जन्म हुआ है तब से हम देख रहे हैं कि लड़ाई होती रही है। இன்னைக்கு யுத்தம் நடந்து கொண்டுதான் आज இருக்கிறது. भी लड़ाई हो रही है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆனா தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. लेकिन दानियेल 6वां अध्याय में बताई हुई बातें पूरी हो रही है। தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. दानियेल दूसरा अध्याय में बताई हुई बातें पूरी हो रही है। தானியேலுக்கு தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் தரிசனத்தின் மூலம் வெளிப்பாடு கொடுக்கிறார். परमेश्वर ने दानियेल को दर्शन के द्वारा बताया। ஒரு சிலையை பார்த்து एक मूर्ति को देखा, அந்த சிலையுடைய பாகங்களை வைத்து ஆண்டவர் சொல்கிறார், இப்படிதான் கடைசி காலத்தில் நடக்கும். उस मूर्ति के हर एक भागों को देखकर परमेश्वर कहता है आखिरी दिन में ऐसी होगा। பிரதர், भाई இன்னைக்கு கூட்டாட்சி நடக்குதுன்னு சொன்னா आज के दिन सब मिलके इलेक्शन में खड़े हैं, इसका मतलब क्या கடைசி है? காலத்தில் இந்த கூட்டாட்சி தான் நடக்கும். இந்த வேத புஸ்தகம் பல ஆயிரம் பல 100 வருடங்களுக்கு முன்ன எழுதி வைத்திருக்கிறது. என் பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு உண்மையானது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்கள். पवित्र शास्त्र में 100 साल ओह, सदियों के से पहले लिखा गया है कि ऐसी आखिरी दिन में होगा। मेरा पवित्र शास्त्र क्या ही सच्चा है। रीबालाबा दूरालाबा रीबाबाबा. धन्यवाद 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 धन्यवाद। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। हालेलुया। வேதம் எவ்வளவேனும் பொய் உரையாத வேதம். हमारा परमेश्वर कभी झूठ नहीं बोलता। இப்ப இதை கண்ட போதாவது நினைங்க, இயேசு சீக்கிரம் வர போறாரு. ये देख के तो मन फिराओ कि यीशु जल्दी எங்க आने वाला है। தமிழ்நாட்டிலையும் கூட்டாட்சி தான் நடக்குது. आज के दिन तमिलनाडु में भी सब मिलके पक्ष चला रहे हैं। சென்ட்ரலையும் கூட்டாட்சி தான் நடக்குது. यहाँ भी पक्ष वैसे ही चला रहे हैं। வேதம் சொல்லி செய்யா, पवित्र शास्त्र में ये सब लिखा गया है। உலகம் முழுவதும் இந்த கூட்டாட்சி வரும். सारी दुनिया एक झुंड के पक्ष அது बनाएंगे। நிறைவேறி கொண்டே இருக்கிறது. वो पूरा हो रहा है।
கர்த்தருடைய வருகைக்கு முன் இது நிறைவேறும். परमेश्वर के आगमन के पहले ये पूरा होगा. ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया. அடுத்ததாக अगला, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் लोगों के विरोध लोग, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். राज्य के विरोध राज्य उठेगा, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், लोग के विरोध लोग. பக்கத்துல சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க, आजू बाजू में बैठ के अच्छा से बात அடுத்த करेंगे. நாள் பயங்கர சண்டை, अगला दिन झगड़ा, அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை, पिता और बेटा के बीच में झगड़ा, மனைவிக்கும் புருஷனுக்கும் சண்டை. पत्नी पति के बीच में झगड़ा. இன்னைக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு தெய்வப்பிள்ளை பெருகி கொண்டிருக்கிறது. आज के दिन बड़ी ही ये जो घातक और घायल अधिक हो रहा है. இவைகள் யாரும் இரட்சகராய் இயேசு சீக்கிரமா வரப்போகிறார் என்பதை விழித்தறிவித்துக் கொண்டிருக்கிறது. ये सब ये प्रकट कर रहा है कि हमारा उद्धारकर्ता परमेश्वर यीशु मसीह जल्दी आने वाला है. ஹalleluya. हालेलुया. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. मत्ती 24:7 को पढ़िए. மூன்று காரியம் சொல்லி இருக்கு. यहाँ पर 3 बातें बताई गई हैं. ஒன்னு ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும், एक तो जाति पर जाति, 2 பஞ்சங்களும், दूसरा கொள்ளை अकाल, கொள்ளை நோய்களும். अकाल और महामारी. பஞ்சம் இருக்கா? अकाल है, இன்னைக்கும் இருக்கு ஐயா. பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க. आज भी लोग हैं जो बच्चे को पकाकर खाते हैं. நம்ம இந்தியாவில் இல்லையா பஞ்சம்? क्या हमारा भारत देश में अकाल नहीं है? நமக்கு நல்ல ஆகாரம் கிடைக்குது, हमको अच्छा भोजन मिल रहा है, ஒரு வேளை ஆகாரம் இல்லாமல் பட்டினியில வாடி கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. लेकिन कितने परिवार है जो एक समय की भोजन के लिए तड़प रहे हैं. பைபிள் வசனம் இவைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறது. ये सब पवित्र शास्त्र में लिखा गया है. நான் இதை சொல்லும் போது ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். मैं इसे कहते समय आपको एक याद दिलाता हूँ. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் 700 வருடத்துக்கு முன்ன ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. यीशु मसीह के जन्म होने के एक 200 साल के पहले यशायाह भविष्यद्वक्ता के द्वारा भविष्यवाणी की गई. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டி பிறப்பார் என்று சொல்லி इस जगत के पाप को उठाने वाला एक यीशु मसीह एक मेमना जन्मेगा. அவைகளும் நிறைவேறி இருக்கிறது. वो भी पूरा हुआ है, இவைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ये भी पूरा हो रहा है. கொள்ளை நோய் வந்ததா? क्या महामारी हुई? பைபிள்ல சொல்லாத ஒரு சம்பவம் பூமியில சம்பவிப்பதில்லை. बाइबल में जो भी लिखा गया है उसमें कोई भी बात छुपी नहीं है. ஹalleluya. हालेलुया. 2019-20 எல்லாம் கொரோனா. 2019-20 में कोरोना था. ஹalleluya. हालेलुया. நான் அந்த நல்ல கொரோனா நேரத்தில் மெலாடில் தமிழ் கிருபாசனம் சர்ச்சில் தேவ செய்தி கொடுக்க வந்தேன். मैं जब कोरोना के समय मलाड तमिल चर्च में मैं प्रचार करने के लिए आया இங்கே था. எத்தனை பேர் ஊசி போட்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. यहाँ पर कितने लोग ने इंजेक्शन किया है मालूम नहीं. நான் ஊசி போடல, கொரோனா டெஸ்ட் எடுக்கல. ஆனால் எப்படியோ நான் டிக்கெட் எடுத்து கொரோனாவில் வந்து இறங்கினேன். मैं ना ही उसका सुई डाला था ना कोई टेस्ट किया था. मैं आकर कुर्ला में उतरा. எனக்கு ஆச்சு. என்னை கூட்டிட்டு போகிற வந்த பாசிஸ் வெளியே நிற்கிறாங்க. मुझे ले जाने के लिए पास्टर जी लोग बाहर खड़े थे. உள்ள கொரோனா டெஸ்டிங்காக வரிசையா நிற்கிறாங்க. अंदर कोरोना के लिए टेस्टिंग के लिए खड़े थे. அந்த பக்கம் பார்த்தா போலீஸ், இந்த பக்கம் பார்த்தா போலீஸ். ஒரு படியிலோடி ஒரு இடம் தப்ப முடியாது. वहाँ देखा तो पुलिस, यहाँ देखा तो पुलिस. कोई सीढ़ी से बच नहीं पा सकते. நான் ஏசப்பாவை பார்த்து ஜெபித்தேன். मैंने यीशु पिता से प्रार्थना किया. அப்பா, சீசர்களை பழக்கூடைக்குள்ள வைத்து தூக்கி வெளியே விட்டீர், ஆனால் என்னையும் தூக்கி எப்படியாவது வெளியே தள்ளுங்க. यदि परमेश्वर आपने छेले को टोकरी के अंदर रखकर आपने बेच दिया था, वैसा हो तो मुझे भी वैसी किसी टोकरी में रखकर मुझे बेच दे. ஜெபித்து திரும்பி பார்த்தா இந்த கேட்டு கிட்ட ஒரு போலீஸையும் காணோம். मैंने ऐसे प्रार्थना करके आंख खोला कि उस गेट के पास जो पुलिस खड़ा था कोई दिखाई नहीं இப்ப दिया. அற்புதம் நடக்குதா? अभी अद्भुत काम हो रहा है. இப்ப ஏசப்பா அற்புதம் செய்வாரா? अभी यीशु मसीह अद्भुत काम करेगा. செய்வார். करेगा करेगा. கேட்ல பாக்குறேன், ஒருத்தர் இல்ல. वो गेट में देखा कोई नहीं था. படபடன்னு மேல ஏறினேன். तुरंत ऊपर चढ़ गया. கீழே இறங்கி வந்து அங்க மிலிட்டரிக்காரங்க அங்க கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. नीचे उतर कर आया, देखा कि मिलिट्री लोग खड़े हैं. நினைச்சேன் என்னதோ மாட்டி கொண்டோன்னு நினைச்சேன். मैंने सोचा मैं फंस गया हूँ. இடது பக்கம் வந்தா கொரோனா டெஸ்டிங் பண்ணி வெளியே போறவங்க போறாங்க.
दाहिने ओर से देखा तो कोरोना का टेस्टिंग करके लोगों को छोड़ रहे थे। நான் டெஸ்டிங் முடிஞ்சவன போல அவங்க பின்னால வெளியே போயிட்டேன். मैं भी ऐसा टेस्टिंग हो गया जैसा उनके साथ साथ बाहर निकल। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். आज भी वो जीवित है। அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன் தெரியுமா? उनके बच्चों को संभालने वाला परमेश्वर है। இங்க பாருங்க, கொரோனா எத்தனை பேருக்கு இங்க கொரோனா வந்தது? கையை தூக்குங்க. कितने लोगों को ये कोरोना हुई थी? எனக்கு தெரிஞ்ச அநேகருக்கு கொரோனா வந்தது. मेरे पहचान में कई लोगों को कोरोना हुई थी। கொரோனா ஊசியினால தப்பு வைக்கப்படல, என் கர்த்தர் அநேகரை தப்பு வைத்திருக்கிறார். कोरोना इंजेक्शन से नहीं बचे हैं, परमेश्वर ने कई लोगों को बचाया है। சினம் கடந்து போகும் மட்டும் உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு உள்ளே இரு என்று சொன்னது பைபிள். पर बाइबल में यही कहा गया है कि जब तक बीमारी का तेज निकल न जाए तब तक तू बंद करके कमरे में बैठे रहे। கொரோனாவுக்காக அநேக வீடுகள் பூட்டப்பட்டது. कोरोना के लिए कई लोगों की कमराएं बंद की गई थी। அநேக ஆபீசுகள் பூட்டப்பட்டது. कई कार्यालय बंद की गई थी। பள்ளிக்கூடங்கள் பூட்டப்பட்டது. कई पाठशालाएं बंद किए गए थे। தேவாலயங்கள் பூட்டப்பட்டது. कई मंदिर और कलीसिया बंद की गई थी। ஹalleluya हालेलुया। பயங்கரமான கொள்ளை நோய், भयंकर महामारी, எத்தனையோ ஆயிரங்கள் செத்து மடிந்தார்கள். कितनी हजार लोग मर मिटे, குடும்பம் குடும்பமாக செத்தார்கள். परिवार परिवार में मर मिटे। இந்த கொரோனா வந்தா புருஷனையும் பார்க்க முடியாது, மனைவியையும் பார்க்க முடியாது, பிள்ளைகளையும் பார்க்க முடியாது. ஒரு கடைசியில ஜீவன் போற நேரத்திலேயாவது நம்ம செல்ல பிள்ளைய பார்க்கலாம்னு சொன்னா நடக்காது. ये कोरोना के टाइम यही हुआ कि पति पत्नी को देख नहीं पाता था, पत्नी पति को नहीं देख पाती थी, बच्चे को अगर आखिरी दम में भी देखना चाहे तो नहीं देख सकते थे। ஹalleluya हालेलुया। பயங்கரமான கொள்ளை நோய். भयंकर सा महामारी। பைபிள் என்ன சொன்னது அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. बाइबल में जो कहा गया है वो पूरा हो रहा है। எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, हे प्यारे परमेश्वर के लोग, பஞ்சங்கள் நிறைவேறி விட்டது. अकाल पूरी हो गई है। இப்போ ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. अभी ये घटना हो रही है, அதுவும் பைபிள் சொன்னது. वो भी बाइबल में लिखा है। நல்லா புரியுங்க. अच्छी तरह से समझिए। தாய்க்கு அன்பு கிடையாது, माँ को प्रेम नहीं है, புருஷனுக்கு மனைவி கிட்ட அன்பு கிடையாது, पति पत्नी के बीच में प्रेम नहीं है, பிள்ளைகளுக்கு அப்பாவு கிட்ட அன்பு கிடையாது. बच्चों को पिता पर प्रेम नहीं है। ஓ அன்பற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். निष्प्रेम दुनिया में हम जी रहे हैं। எங்க பார்த்தாலும் கொலை, जहाँ भी देखो घातक, எங்க பார்த்தாலும் கொள்ளை, जहाँ भी देखो लूट, எங்க பார்த்தாலும் கற்பழிப்புகள். जहाँ भी देखो रेप। இதுவும் வேதம் தான் சொல்லுது. ये भी पवित्र शास्त्र में लिखा மத்தேயு गया எழுதின है। சுவிசேஷம் 24 அதிகாரம் 12 வசனம். मत्ती 24:12 पढ़िए। अधर्म के बढ़ने से बहुतों का प्रेम ठंडा पड़ जाएगा। அக்கிரமம் மிகுதியாவதன் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். अधर्म के बढ़ने से बहुतों का प्रेम ठंडा पड़ जाएगा। ஐயா, எதனால அன்பு தணிந்து போகுது? किससे प्रेम ठंडा हो रहा है? அக்கிரமம் மிகுதியாவதினால். अधर्म के बढ़ने से। நேற்றைக்கெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தது எல்லாருக்கும் தெரியும். कल के दिन में जो प्रचार कर रहा था आप लोग जानते हो। நேற்றைக்கு வர நம்மள வந்து டேடி என்று கூப்பிட்ட பிள்ளை, जो कल तक बच्चा मुझे आकर कहता था डैडी, மம்மி என்று கூப்பிட்டு மம்மி பேசுறது அப்படி கீழ்ப்படுகிற பிள்ளை, मम्मी बोलकर मम्मी जो भी कहती थी उसे वैसा ही मानती थी। அம்மா சொல்றது அப்படியே கேட்கிற பிள்ளை, माँ जैसा बोलती थी वैसे ही बच्चा सुनता था। இன்றையிலிருந்து கீழ்ப்படியல. आज के दिन से नहीं सुन रहा है। ஏன் கீழ்ப்படியல? क्यों नहीं पालन कर रहा है? ஏதோ ஒரு அக்கிரம பிள்ளையுடைய வாழ்க்கையில் வந்து कोई तो अधर्म बच्चे के जीवन में हुआ है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। பிள்ளைகளுக்காக முழங்கால் படி போட்டு கதறி ஜெபிங்க. बच्चों के लिए घुटना टेक कर विलाप करके रो। அடுத்த ஒரு ஆவிக்குரிய சந்ததி எழும்பாத அளவுக்கு சாத்தா பலமாய் கிரியை செய்து கொண்டு अगला आत्मिक पीढ़ी न उठने के लिए शैतान भयंकर रीति से क्रिया कर रहा வாலிப है। பிள்ளைகள் பீருண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். जवान बच्चे फाड़े जा रहे हैं। வாலிப சகோதரமார் பீருண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். जवान भाइयां फाड़े जा रहे हैं। அநேக வீடுகளில் இன்றைக்கு பயங்கரமான கலக்கம். कई घरों में ऐसी भयंकर ये उपद्रव है। ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்ல பிள்ளைகளினால் இன்றைக்கு சமாதானம் இல்லை. उद्धार पाया हुआ परिवार में बच्चों के कारण शांति बिगड़ है। ஹalleluya. हालेलुया। கொஞ்சம் வயது வந்த உடனே थोड़ा उम्र आती எனக்கு ஒரு நல்ல பைக், டூக்கு பைக் வேணும்னு. कहते हैं कि मुझे अच्छा बाइक चाहिए। ஹalleluya. हालेलुया। வாங்கி தராட்டா என்ன நடக்கும் என்பது பிறகுதான் தெரியும். नहीं दोगे तो क्या होगा देखो, ऐसा भी धमकी देते हैं। தயவு செய்து பெற்றோரை
कृपया करके पालक யார் என்ன விரோதிச்சாலும் பரவாயில்ல வாங்கி கொடுக்காதீங்க. कोई भी कुछ भी मुझे कहे चलेगा, लेकिन बच्चों को नहीं लेके देना। இன்னும் நம்முடைய பிள்ளைகள் உருவாகட்டும். हमारे बच्चे और भी बनने दो। பைக் கிடைச்ச கிரவுண்ட் ஃப்ளோர் पहला जो बच्चे को बाइक मिलते हैं ग्राउंड பேக்ல में இருக்குது, जाएंगे। ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, டிரைவர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறார். जो अभी ड्राइवर जो फर्स्ट फ्लोर में रहता है वो ग्राउंड फ्लोर में रहता है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। கொஞ்ச நாள் கழிஞ்சா மண்டையில ஓட்டைய காணோம். थोड़ा दिन के बाद देखेंगे तो यहाँ पर सिर के ऊपर का कुछ बेजा न होगा। தயவு செய்து कृपया करके நம்ம பிள்ளை கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையா இருந்தா மட்டும் செய்யுங்க. सिर्फ हमारा बच्चा आज्ञा पालन करने वाला बच्चा हो तो कीजिए। அக்கிரமத்தின் அதிபதி வெளிப்பட போகிறான். अधर्म का अधिपति जल्दी प्रकट होने वाला है। அநேகருடைய அக்கிரமத்தின் மிகுதியின் அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது. बहुतों के अधर्म से प्रेम ठंडा पड़ जाएगा। இதெல்லாம் அக்கிரமத்துக்கு ஏற்றவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ये सब अधर्म के अनुसार ही जी रहे हैं। ஏடா வீட்டுக்கு பிந்தி வந்த, क्यों घर में लेट आया? என்னைக்கு அன்பா சொல்லுவான், டேடி வண்டி கிடைக்கல, முடிய சரி கொஞ்சம் லேட் ஆயிட்டு என்று சொல்லுவான். रोज बड़े प्रेम से कहेगा डैडी आज ट्रेन बहुत लेट मिला इसलिए मुझे आने में देरी हो गई। வாழ்க்கையில அக்கிரமம் வந்தோன்னு சொன்னா, लेकिन जैसे ही जीवन में अधर्म आ गया, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? आप जो घर में बैठे आप क्या जानते हो? தம்பி, भाई உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு तुम्हारा लंबी उम्र होने के लिए உன் தாயின் தகப்பனையும் तुम्हारी माता पिता का ஹலோ இங்க நூந்து பாருங்க, चेहरा देखिए, चेहरा देखिए। நிறைய என்ன தலையை குனிஞ்சிட்டு क्यों सिर ऐसा नीचे डाल के बैठे हो? கீழ்ப்படியாம மட்டும் போயிடாதீங்க. सिर्फ आज्ञा उल्लंघन नहीं करना। இந்த தம்பி தூங்குறானா பைபிள் படிக்கிறானா? தூக்கம் வருதா? இப்போ என்ன சொன்னேன்? பெற்றோருக்கு கீழ்ப்படியாம போனோம்னா பின்ன அல்லேலூயா हालेलुया। வெள்ள போட்டா போதும், அது ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். माता पिता का भी आज्ञा पालन करना है, परमेश्वर का भी आज्ञा पालन करना है। சபை நடத்துற ஊழியர்களுக்கு கீழ்ப்படியணும். कलीसिया चलाने वाले सेवकों का आज्ञा पालन करना है। அவங்க எவ்வளவு தொண்டை தண்ணியை வத்தி உங்களுக்காக கத்துறாங்க தெரியுமா? वो कितनी अपनी गला फाड़ कर आपके लिए चिल्लाते हैं, உங்களை உருவாக்குவதற்காக. आप लोग को बनाने के लिए। இந்த உருவாக்குறதுல நிறைய குழப்பம் இருக்கு. बनाने में भी बहुत बड़ा गड़बड़ है। பொறுமை உள்ளவனுக்கு தான் ஆசீர்வாதம். जो धीरजवंत होगा उसी को आशीर्वाद मिलेगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, ए मेरे प्रिय भाई बहनों, ஏற்றவும் பேக்கில் வந்துட்டு என்னையும் பயன்படுத்தலைன்னு சொன்னா நடக்காது. यदि सबसे पीछे आकर कहेगा कि मुझे उपयोग नहीं करते हो तो ये नहीं चलेगा। இயேசுநாதர் यीशु मसीह, இதுல பேதுரு ஓடி போய் கேட்கிற, ஆண்டவரே पतरस दौड़कर पूछता है பரலோகத்தில் முதலிடத்தில் இருப்பவன் யார்? स्वर्ग में प्रथम कौन रहेगा? ஆண்டவர் சொல்றார், எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறவனே முதலிடத்தில் இருப்பான். परमेश्वर ने कहा जो सबकी सेवा करेगा उसी को प्रथम स्थान देगा। உனக்கு ஊழியம் வேணும்னு சொன்னா முதலாவது சபைக்கு பணிவிடை செய்யணும். यदि तुम्हें सेवा की जरूरत है तो पहला कलीसिया में सेवा करो। எலிசா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு வார்த்தை அங்க சொல்லப்படுகிறது, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன். एलिशा का दुना आशीर्वाद, एलिया का दुना आशीर्वाद एलिशा ने पाने का कारण क्या है कि वो एलिशा जो है एलिया का हाथ धोने का काम करता था। ஒரு மனுஷன் ஊழியத்தில் வளருவதற்கு முதல் ஊழியம் பணிவிடை ஊழியம். जब कोई बच्चा सेवा में आगे बढ़ना है तो पहला उसे काम करना है। அல்லேலூயா. हालेलुया। நான் பணிவிடை செய்ய மாட்டேன், ஊழியம் தான் செய்வேன்னு சொன்னா நடக்காது. मैं किसी का सेवा नहीं करूंगा, सिर्फ आकर संदेश ही दूंगा, कहा तो नहीं होगा। முதலாவது பணிவிடை ஊழியம். सबसे पहला दूसरों की सेवा करना நீங்க என்ன सीखो। விரோதிச்சாலும் பரவாயில்லை, आप भले मेरी विरोध करे चलेगा, ஏன் பணிவிடை செய்ய முடியல? क्यों आप दूसरों की सेवा नहीं कर पा रहे हो? அக்கிரமம் மீதியாவதனால் அநேகருடைய அன்பு अधर्म के बढ़ने से बहुतों का प्रेम தணிந்து போகிறது. ठंडा हो गया है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அருமையான தேவ பிள்ளைகளே, हे प्यारे परमेश्वर के लोगों, ஒரு அருமையான பக்தனை பிடித்து ஜெயிலுக்குள் போட்டார்கள். एक अच्छा भक्त को पकड़कर जेल में डाल दिया। அவன் ஜெயில கடந்துட்டு கடைசியில் இப்படி நினைக்கிறான், वो जेल में पड़े पड़े आखिरी में ऐसा सोचा, என் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு, मेरा सारा जिंदगी कट गई, நான் நாளைக்கு காலையில எழுப்பி போய் ஜெயில் வார்டன் இடத்துல சொல்லுவேன், मैं कल सुबह उठकर अपना जेल का जो वार्डन है उसके पास कहूंगा, எனக்கு இந்த இயேசு வேண்டாம் என்று சொல்லுவேன், मुझे यीशु नहीं चाहिए நான் ஜெயில விட்டு வெளியே போயிடுவேன். और
और कहकर मैं जेल से बाहर चला जाऊंगा, ஏன்னா அவன் நினைக்கிறான் ऐसा उसने सोचा। காலையில வந்து ஒரு செய்தி வருகிறது, सुबह उसको एक संदेश मिला, உங்களுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கிறது। आपको प्रमोशन मिला है। அதுக்கு முன்ன அவனுடைய வேலை ஜெயில தூக்குற வேலை। उसके पहले उसका काम था जेल में झाड़ू लगाने का அவனுக்கு काम। என்ன ப்ரமோஷன் தெரியுமா? उसको क्या प्रमोशन मिला? இங்கே பாத்ரூம் அத்தனையும் கழுவணும், सारा बाथरूम साफ करना है। நேத்தைக்கு தீர்மானம் என்ன தெரியுமா? कल के दिन का निर्णय क्या था? என்னால இதை தூக்க முடியாது, मुझसे ये नहीं उठा पाऊंगा। காலையில வந்து இவன் என்ன சொல்ல போறான்? ஆண்டவர் இல்லை, सुबह क्या बोलने वाला था कि यीशु ही नहीं है। ஆனா இவன் என்ன மனசுக்குள்ள நினைச்சான் தெரியுமா? இதை நினைச்ச உடனே ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறாரு, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போதுன்னு தான் நினைச்சான்। मैं उसने सोचा कि परमेश्वर ने मेरी स्मरण किया है, मुझे प्रमोशन मिलेगा। ப்ரமோஷன் தூப்பு வேலை கூட பின்னும் செய்யலாம், பாத்ரூம் கழுவுதுன்னு சொன்னா பயங்கரமான प्रमोशन का मतलब झाड़ू मारना तो भी थोड़ा आसान है, सब बाथरूम साफ करना तो उससे भी कठिन है। கண்ணீரோடு கழுவுனான், आंसू के साथ धोने लगा। வரிசையை கழுவி வரும்போது அந்த ராஜாவுடைய பாத்ரூமை இவன் கழுவ வேண்டியது இருந்தது। जब वो रोते 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 साफ करते गया तो राजा का भी बाथरूम वहीं पर था। அருமையான தேவ பிள்ளையே, हे प्यारे परमेश्वर के लोगों, அங்கே அவன் சேவ் பண்ணி அதை துடைத்து போட்ட ஒரு பேப்பர் அங்கே இருந்தது। वहां पर एक ऐसे शेव करके वहां पर डाला गया वो एक कागज का चिट्ठी मिला। அவன் எத்தனையோ நாள் அப்படிப்பட்ட எழுத்து வாசித்து எத்தனையோ மாதங்கள் வருடங்கள் ஆகிவிட்டது। ऐसे एक चिट्ठी पढ़कर उसे कई साल बीत गए थे। அந்த பேப்பர்ல எழுதப்பட்டது, उस कागज में लिखा गया था, குறித்த ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்। ठीक समय पर तुम्हारी उन्नति करने तक परमेश्वर के बलवंत भुजबल के अंदर तमे रहो। இவன் வாசித்த நேரத்திலிருந்து சொன்னான், நான் 8 வருடம் ஒரு வார்த்தை கூட ஆண்டவரிடத்திலிருந்து வரவில்லை, இந்த 8வது வருஷம் எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் என்று முழங்கால் படி போட ஆரம்பித்தார்। उसने कहा 8 साल से मुझे परमेश्वर से कोई जवाब नहीं मिला, लेकिन इस 8वां साल में परमेश्वर ने मुझे एक वचन दिया है बोलकर घुटना टेक कर प्रार्थना करने ஜெபிக்க ஆரம்பித்தார்। प्रार्थना करने लगा। இன்றைக்கு உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு வல்லமையான பிரசங்கியை கர்த்தர் இன்றைக்கு உலகமெங்கும் பயன்படுத்துகிற வீரனாய் மாற்றப்பட்டார்। आज दुनिया भर लोगों को हिलाने वाले एक बड़े प्रचारक बना दिया। பணிவிட அற்பமா எண்ணாதீங்க सेवा करना अर्प तुच्छ मत समझो। பிரதர், நீங்க ஒரு ஆளுக்கு பணிவிட செய்தீங்கன்னு சொன்னா உங்களை தான் கர்த்தர் மேன்மையான இடத்துல வச்சிருப்பார்। भाई यदि आप एक दूसरे को किसी को सेवा करते हो तो आप ही को परमेश्वर महत्वता சிஸ்டர், करेगा। நீங்க ஒரு ஆளுக்கு பணிவிட செய்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு மேன்மையான இடம்। यदि बहन आप भी किसी को सेवा करते हो तो उसी को आप ही को प्रथम स्थान मिलेगा। ஆனா இன்னைக்கு அநேகருக்கு இது இல்லாமல் போய்விட்டது। लेकिन आज कई लोग ये करते नहीं हैं। அக்கிரம மிகுதியாவதில் அநேகருடைய அன்பு தணிந்து போய் अधर्म के बढ़ने से कई लोगों का प्रेम ठंडा हो गया है। அடுத்ததாக अगला, கர்த்தருடைய வருகையின் போது परमेश्वर के आगमन के समय நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும்। नूह के दिन में जैसा हुआ वैसे मनुष्य का पुत्र के आते समय होगा। மத்தேயு 24:42 मत्ती 24:42 ஆண்டவர் இந்த நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடி 37 வாசிங்க। 47 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும், காலத்திலும் நடக்கும்। जैसे नूह के दिन थे वैसे ही मनुष्य के पुत्र का आना भी होगा। அடுத்த வசனத்தை கூட வாசிங்க। क्योंकि जैसे जल प्रलय से पहले के दिनों में जिस दिन तक नूह जहाज पर न चढ़ा उस दिन तक लोग खाते पीते थे और उनमें विवाह होते थे। நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும்। जैसे नूह के दिन थे वैसे मनुष्य के पुत्र का आना भी होगा। நோவா காலத்து மக்கள் குடித்தார்கள், புசித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள்। नूह के दिन के लोग खाते पीते थे, विवाह करते थे। நல்லா புரியுங்க। अच्छी तरह से समझिए। இன்னைக்கு आज के दिन சபையில कलिसिया में ஒரு வாலிப பிள்ளை இருந்தா यदि एक जवान लड़की हो, அந்த பிள்ளையிடத்திலிருந்து அந்த பிள்ளை ஒரு
பையனை விலைக்கு வாங்குறது மாதிரி தான் இன்னைக்கு நடக்குது. आज के दिन यही चल रहा है कि एक जवान लड़की एक जवान लड़के को खरीद लेती है. இந்த மாட்டுக்கு எத்தனை ரூபா? इस गाय का कितना कीमत. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. சகோதரிமாருக்கு நல்ல சந்தோஷம். பாஸ்டர் இப்படி சொல்லுங்க பாஸ்டர். ஏன்னு சொன்னா இன்னைக்கு டவரி பிரச்சனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலை விரிச்சாடுது. क्योंकि ये समस्या कई कन्याकुमारी डिस्ट्रिक्ट तक चल रहा है. 10 லட்சம் கொடுப்பியா 50 லட்சம் கொடுப்பியா நான் கேட்குறேன். ऐसा मांगते हैं जैसे कि 50 लाख दोगे 60 लाख दोगे. இப்போ ஒரு சிபிஎம் ஒரு சகோதரன் अभी एक सीपीएम भाई எனக்கு நல்ல ஆவிக்குரிய பிள்ளை வேணும்னு சொல்லி ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போனாங்க. एक जगह पर ये देखने गया कि मुझे आत्मिक लड़की चाहिए. பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கு, பிள்ளையெல்லாம் பிடிச்சிட்டு लड़की पसंद आ गई. அவங்களால முடியதை கொடுப்பாங்க. उनसे जितना होगा उतना देंगे. கடைசியில் கார் வேணும்னாச்சு. आखिर में कह दिया कार चाहिए. அடுத்து என்னெல்லாம் கேட்க முடியுமோ எல்லாம் கேட்டாச்சு. जो भी मांगना था सब मांग लिया. நான் கேட்டேன் என்ன வேலை செய்து அவங்க வீட்டில் கொடுத்துருக்கான்னு கேட்டேன். मैंने कहा क्या तुम कमा के उनके घर में दिए அவங்க क्या? பையனுக்கு விலை 50 லட்சமாக்கும். इसका मतलब वो लड़के का दाम है 50 लाख. புரியுதா உங்களுக்கு? क्या आपको समझ में आ रहा है? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. இதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு வீட்டில் பாரமா இருக்கண்டா ஓடி போனா என்ன. इसलिए अभी लोग यही सोचने लगे कि शादी कराना बड़ा तकलीफ है, इसलिए खुद भाग जाएंगे तो अच्छा இன்னைக்கு होगा. ஓடி போறதுல 99 அண்ணா சக்சஸ் கிடையாது. और लेकिन ये याद रखिए जो ऐसे भागते हैं उसमें 99% हार गए हैं. ஏதோ ஒன்று தான் சக்சஸ் ஆயிருக்கு. कुछ एक जीत गए हैं. அம்மா சொல்லுவாங்க மக்களே இது வேண்டாம். माँ बोलेगी बेटी ये नहीं चाहिए. ஹா, நீ என்ன சொல்ல போற? तू कौन है मुझे बोलती है. ஹல்லேலூயா. हालेलुया. கடைசியில் 2 பிள்ளை பெற்று எடுத்துட்டு வீட்டில் வந்து அம்மா आखिर में 2 बच्चा होने के बाद आकर घर में खड़े रहेंगे माँ. ஒன்னையே கவனிக்க முடியல, உன் 2 பிள்ளைகளை எப்படி நான் கவனிக்க முடியும்னு அம்மா அழுது. माँ भी रोती है यहाँ पर एक कोई नहीं संभाल पा रहा हूँ, तेरे 2 बच्चे को मैं कहाँ से संभालूं. ஹல்லேலூயா. हालेलुया. தயவு செய்து ஓடி போகாத. कृपया करके भाग के नहीं जाना. தேவ சித்தத்துக்கு முழங்கால் படி போட்டு காத்திரு. परमेश्वर की इच्छा के अनुसार मिलने तक घुटने टेक कर बाट जोते रहो. ஏற்ற வேளை வரும்போது ஏற்ற துணையை கர்த்தர் உனக்கு கொண்டு வருவார். ठीक समय पर परमेश्वर तुम्हारे लिए ठीक साथीदार देगा. ஹல்லேலூயா. हालेलुया. எனக்கு ஒரு அருமையான 10 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளையை நான் ஒரு இடத்துல வைத்து பார்க்குறேன். 10 साल के बाद मैंने एक लड़की को एक जगह पर देखा அவளுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன். और उसके लिए मैंने प्रार्थना भी किया था. ஆனால் என்ன அவ அடையாளம் தெரிந்தால் எனக்கு அவளை தெரியாது. उसने मुझे पहचान ली लेकिन मैंने उसको नहीं पहचाना. தயவு செய்து நீங்கள் யாராவது என்னை கவனித்தால் பிரைஸலோடு சொல்லுங்க, இன்ன இடத்துல உள்ள ஆளுன்னு சொன்னாதான் தெரியும். यदि आप मुझे कहीं पर देखोगे तो प्रेज द लॉर्ड बोल के ये कहो कि मैं वहाँ पर आपको देखा था, तब मुझे मालूम होगा. வேற நான் கேட்டேன். मैंने फिर से पूछा. அப்பந்தான் சொன்ன 10 வருஷத்துக்கு முன்னதாக எனக்கு ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அதிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன், இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கு என்று சொன்னார். उस दिन वो लड़की बोली कि पास्टर जी 10 साल पहले आपने मेरे लिए प्रार्थना किया था, जब मैं किसी समस्या में फंसी हुई थी, परमेश्वर ने मुझे समस्या से छुड़ाया, आज के दिन मेरा जीवन सुखी है. சகோதரி தப்பான தொடர்பு வேண்டாம். बहन आपको गलत रिश्ता नहीं चाहिए. சகோதரனை தவறான தொடர்பு வேண்டாம். भाई गलत रिश्ता नहीं रखो. மனைவியை ஏமாத்திட்டு இருக்கிறியா? क्या तुम पत्नी को फंसा रहे हो? புருஷனை ஏமாத்திட்டு இருக்கிறியா? क्या तुम पति को फंसा रहे हो? ஹல்லேலூயா. हालेलुया. கண்டா பயங்கரமான ஆள் போல தான் இருக்கும். दिखने में तो बड़े होशियार दिखते हो, ஆனா புருஷனை ஏமாத்தி வாழ்ந்திருக்க வாழ்க்கையா? लेकिन क्या पति को फंसाते घूम रहे हो? மனைவியை ஏமாத்துற வாழ்க்கையா? क्या पत्नी को फंसा कर घूम रहे हो? சிலர் வேலை செய்யற பணம் வீட்டுக்கு போகிறது இல்ல, कुछ लोग कमाते हैं लेकिन पैसा घर में नहीं देते हैं. அதை பிடித்து வாங்குவதற்கு தெளிலால் ரோட்ல நிக்கிறாள். उसमें पकड़कर ले जाने के लिए रोड में रास्ते में दलीला खड़ी है. சில சகோதரிமார் कुछ बहन लोग புருஷனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டான். पति को कभी पानी नहीं पिलाएंगे, புருஷனுக்கு நல்ல சாப்பாடு கோடி கொடுக்க மாட்டான். पति को अच्छा भोजन नहीं देंगे. நீ விசுவாசியா வசகுசியா? क्या तुम विश्वासी हो या विष भरा हुआ सुई हो? ஹல்லேலூயா. हालेलुया. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருப்பது போல புருஷன் ஸ்திரீக்கு தலையானவன். जैसा कलीसिया मसीह का कलीसिया सिर है, मसीह
मसीह जैसा कलीसिया का सिर है, वैसे घर का सिर पति है। நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலங்கள் நடக்கும். नूह के दिन में जैसा हुआ वैसे मनुष्य के पुत्र के आना भी होगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। எங்க பார்த்தாலும் விபச்சாரம், வேசித்தனம், தெய்வப்பிள்ளை இச்சைகள், காமங்கள், வெறிகள் எல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது. जहाँ भी देखो व्यभिचार, वैश्यगामी, लीला क्रीड़ा, अभिलाषा यही चल रही है। குடி ஆவி கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. सारी पीने की आदतें खुली पड़ी है। இங்க எல்லாம் நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம் தெரியுமா? यहाँ पर हम कितने आनंदित हो। உத்தரப்பிரதேசத்தில் வாலிப பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். उत्तर प्रदेश में हम देखते हैं कि जवान जवान लड़कियों की रेप हो रही है। செத்த பிணத்தை நிர்வாணமாய் தெருவில் தூக்கி கொண்டு நடக்கிறார்கள். मरा हुआ लाश को सड़क पर नंगे रूप में पड़ा रहता है। சகோதரனை சகோதரியே, ये प्रिय भाइयों बहनों, கர்த்தர் வரும் நாட்களில் இவைகள் நடைபெறும். परमेश्वर के आने के दिन में ये सब कुछ होगा। அங்கே தண்டனை கிடையாது. वहाँ यहाँ पर दंड नहीं है, யாரையும் தண்டிக்க முடியாது. किसी को दंड नहीं दे सकते। இப்படிதான் நோவாவின் காலத்தில் இருந்தது. ऐसे ही नूह के दिन में भी था। இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவாவை பற்றி படிக்க முடியும். उत्पत्ति की पुस्तक में 6वां अध्याय में नूह के बारे में हम पढ़ते இத हैं। பார்த்து நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்றாரு. नूह इसी को देखकर 120 साल प्रचार करता है। மனம் திரும்புங்கள், मन फिरावो, மனம் திரும்புங்கள். मन फिरावो। இயேசு இன்னும் வராம இருக்க காரணம் சகோதரி நீ மனம் திரும்பாததுதான் अभी காரணம். तक यीशु आया नहीं है, इसका कारण ये है कि हे बहन तुम अभी तक मन नहीं फिराई हो। சகோதரனை இன்னும் நீ சரியா மனம் திரும்பாததுதான் காரணம். ए भाई तुम अभी तक ठीक से मन नहीं फिराए हो। இங்கே நோவா பிரசங்கம் பண்றாரு. यहाँ पर नूह प्रचार करता है। எல்லாரும் சொன்னாங்க நோவாவுக்கு பைத்தியம், सब लोग ने कहा नूह पागल हो गया है, நோவாவுக்கு பைத்தியம். नूह पागल हो गया है। எல்லாரும் சொன்னாங்க. सब लोग ने कहा। இன்னைக்கு மனம் திரும்ப சொல்லும் போது உனக்கு அப்படிதான் தோணும். आज के दिन आपको जब मन फिराने को कहते हैं तो आपको ऐसे ही लगेगा। இன்னைக்கு ரட்சிக்கப்பட சொன்னா அப்படிதான் தோணும். आज के दिन आपको उद्धार होने को कहेंगे तो ऐसे ही लगेगा। ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்தமா வாழணும், ஒழுங்கு ஆராதனைக்கு வரணும், நேரத்தோடு வரணும், நல்ல அபியில நிரம்பி ஜெபம் சொல்லுமா அப்படிதான் தோணும். उद्धार पाए हुए बच्चों से जब कहेंगे कि आराधना में आ, अभिषेक में भर, प्रार्थना कर, तो उनके लिए ऐसे ही लगेगा। ஒரு நாள் கர்த்தர் வர போகிறார். लेकिन एक दिन यीशु आने वाला है। பேழை எப்படி தண்ணி வந்து பேழை மிதந்ததோ, जैसे जहाज पानी पर बहने लगा, அதே போல அவர் வரும்போது பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் சேர்க்கப்பட போகிறார்கள். उसी प्रकार परमेश्वर के आते समय सारे संत लोग उसके साथ उठा लिया जाएंगे। அவருடைய வருகையின் அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்டோம். उसके आने के दिन कौन सा चिन्ह होगा उसे हमने सुना। பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே நடைபெறும். कई जगह पर भूकंप होगी। இன்னைக்கு நம்ம பக்கத்து நாடுகளிலும் நடைபெறுகிறது. हमारे बाजू के देश में भी हो रहा है। ஹalleluya हालेलुया। இதெல்லாம் பைபிள் சொன்னது அப்படி நிறைவேறுகிறது. ये सब बाइबल में जो कहा है वही पूरा हो रहा है। 99 நிறைவேறி ஆயிடுச்சு. अब तक 99% पूरा हो गया है। ஒண்ணே ஒண்ணு நிறைவேற இருக்கிறது. अब तक एक पूरा होने वाला அது என் है, தகப்பனுடைய வருகை. वही मेरा पिता का आगमन। ஹalleluya हालेलुया। பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. ஹalleluya ஹalleluya. அப்போ பரலோகம், இந்த பரலோகத்தை ஆவலோடு எதிர்பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள இயேசு வரப்போகிறார். स्वर्ग की आशा में रहने वाले लोगों को लेने के लिए परमेश्वर जल्दी आने वाला है। இயேசு எல்லாரையும் சேர்த்துக்கொள்வாரா? क्या यीशु सबको उठा लेगा? இல்ல, எல்லாரையும் அவர் சேர்த்துக்கொள்வதில்லை. नहीं, वो सबको नहीं उठाएगा। பின்ன யாரை அவர் சேர்த்துக்கொள்ள फिर வரப்போகிறார்? किसे वो उठाने आने वाला है? அவர் வருவது உறுதி. वो आना तो जरूर है। எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி திரும்ப வரப்போகிறார். जैसा वो उठा लिया गया वैसे ही आने वाला है। ஹalleluya. हालेलुया। இங்கே தெசலோனிக்கேயரில் சொல்லப்படுகிற 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தாம் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காளத்தோடு மத்திய ஆகாசத்திலிருந்து இறங்கி வருவா. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். पहले थिस्सलुनीकियों की 4:16 में लिखा गया, क्योंकि प्रभु आप ही स्वर्ग से उतरेगा, उस समय ललकार और प्रधान दूत का शब्द सुनाई देगा और परमेश्वर की तुरंगी फूंक
फूंकी जाएगी और जो मसीह में मरे हैं वो पहले जी उठेंगे। யார் எடுத்துக்கொள்ளப்படுவது? कौन जी उठेगा? ரட்சிக்கப்பட்டு उद्धार पाके, ஞானஸ்நானம் எடுத்து बपतिस्मा लेकर, பரிசுத்த ஆவியை பெற்று पवित्र आत्मा पाकर பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். पवित्र जीवन बिताने वाले बच्चे उठा लिया जाएंगे। ஹalleluya. हालेलुया। இப்ப காகள சத்தம் கேட்கும்போது பூமியில பல மாற்றங்கள் உண்டாகும். जब तुरही का आवाज सुनाई देगा तो धरती में बहुत बड़ी परिवर्तन होगी। பைபிள் ஆதாரங்களோடு சொல்லுகிறேன். बाइबल के आधार से कहता हूँ। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 40 41 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது मत्ती 24, 40, 41 में पढ़ते हैं, வயல் வேலையிலே 2 பேர் இருப்பார்கள். खेती में 2 जन रहेंगे, அதில் ஒருவள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், उनमें से एक ले लिया जाएगा ஒருவள் கைவிடப்படுவாள். और दूसरा छोड़ दिया जाएगा। எந்திரம் அரைத்துக் கொண்டு 2 பேர் இருப்பார்கள். 2 स्त्रियां चक्की पिसती रहेगी, அதிலே ஒருவள் எடுத்துக்கொள்ளப்படுவாள், एक ले ली जाएगी, ஒருவள் கைவிடப்படுவாள். दूसरी छोड़ दी जाएगी। லூக்கா சுவிசேஷத்தில் படிக்கும்போது लूका सुसमाचार की पुस्तक में 2 பேர் ஒரே படுக்கையில் இருப்பார்கள். दोनों एक ही बिस्तर में रहेंगे, அதிலே ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படும். उनमें से एक ले लिया जाएगा। இதிலே நான் ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். इसमें एक भेद बताता हूँ। வயல்ல வேலை செய்ய போறவங்க காலையில பகல்ல போவாங்க. खेती में काम करने वाले सुबह या दोपहर को जाते हैं। எந்திரம் அரைக்கிறவர்கள் சாயங்காலம் என்ன செய்வார்கள்? மாவாட்டுவார்கள். चक्की पीसने वाले शाम को चक्की पीसते हैं, தூங்குறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். सोने वाले रात को सोते हैं। நம்முடைய எல்லா ராஜ்யத்திலும் சூரியன் ஒரே போல் உதிப்பது இல்லை. सब देश में सूर्य एक समान उगता नहीं है। இதற்கு அடையாளமாக தான் இந்த வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसी के चिन्ह रूप में वहां पर ये बातें बताई गई है। இயேசு ஒருவேளை இப்போது வந்தா ஒரு நாட்டிலே சாயங்காலமாக இருக்கும். यदि यीशु अभी आ जाए तो किसी और देश में शाम होता रहेगा। இயேசு இப்போது வந்தா ஒரு நாட்டிலே பகலாய் இருக்கும். यदि यीशु इस पल आ जाए तो किसी देश में दिन चलता रहेगा। இயேசு இப்போது வந்தா ஒரு நாட்டிலே இரவாய் இருக்கும். यदि यीशु इस पल आ जाए तो किसी देश में रात होगा। அதான் சொன்னார். इसलिए कहा 2 பேர் வயலில் இருப்பார்கள், 2 जन खेती में रहेंगे, ஒருவள் எடுத்துக்கொள்ளப்படுவார். एक ले लिया जाएगा। 2 பேர் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், 2 स्त्रियां चक्की पीसती रहेगी, ஒருவள் எடுத்துக்கொள்ளப்படுவார். एक ले ली जाएगी। 2 பேர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், 2 जन सोते रहेंगे, ஒருவள் எடுத்துக்கொள்ளப்படுவார். एक उठा लिया जाएगा। எல்லாம் ஒண்ணு என்ன சொல்லிட்டு இருக்காரு? क्यों एक 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 कह रहा है? நம்ம சபையில இவ்வளவு பேர் இருக்கிறோம், हमारे कलीसिया में कितने लोग हैं? எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்திலே வாழ்கிறோம்? कितने लोग उठा लेने वाले भीड़ में हैं? ஹalleluya. हालेलुया। சபைக்கு வந்தேன், கையை தட்டின, மயக்க பிடிச்சான், பாட்டு பாடினேன்னு சொன்னா ஒண்ணு நடக்காது. कलीसिया में आया, ताली बजाया, माइक पकड़ा, गाना गाया, इससे कुछ नहीं होने वाला है। எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறாயா? उठा लिया हुआ भीड़ में हो क्या? எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் வாழ்கிறாயா? उठा लेने वाले भीड़ में हो क्या? ஹalleluya. हालेलुया। இனி अब கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வரும்போது, जब मसीही ललकारने की आवाज के साथ तुरंगी फूंकते हुए बीच आकाश में आते समय கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். मसीह में मरे हुए जी उठेंगे। நீங்கள் வேதாகமத்தில் இதற்கு உதாரணமாய் கர்த்தர் 2 பேரை வைத்தார். इसके उदाहरण में परमेश्वर ने 2 व्यक्तियों को रखा है। யார தெரியுமா? कौन मालूम है? சொல்லுங்க. எல்லாம் இப்படி முழிக்கிறீங்க? எத்தனை நாள் பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க? 2 பேரை உதாரணமா வைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளப்பட்டதல்ல, उठाए हुए को नहीं, யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்கிறதுல வச்சிருக்கிறாரு. कौन उठा लिया गया उसके बारे में। ஐஸ்வர்யவான், धनी व्यक्ति லாசரு. लाजर। ஐஸ்வர்யவான் நல்ல பாட்டு பாடுனா, धनी व्यक्ति अच्छा गीत गाया, காணிக்க கொடுப்பான் தாராளம். दान मनपूर्वक देता था। பாஸ்டர் வந்தா பாஸ்டருக்கு சாப்பாடு கொடுப்பான். पास्टर जी आ जाए तो पास्टर जी को भोजन देता சபை था। வேலையா ஆயிரக்கணக்கில் கொடுப்பான். कलीसिया के काम में हजारों रुपया देता था। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீ ஆயிரக்கணக்கில் கொடுத்தாலும் சரி, பெட்டி கணக்கில் கொடுத்தாலும் சரி, நீ எப்போ வந்து காணிக்க கொடுத்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. भले तुम कितनी हजारों रुपया दे परमेश्वर के मंदिर के लिए पेटी भर भर कर दे, लेकिन पवित्रता न हो
तो परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर पाओगे। வசனத்துக்கு கீழ்ப்படியாம பரலோகம் போக முடியாது. वचन की आज्ञा पालन किए बिना स्वर्ग राज्य नहीं जाओगे। ஐஸ்வர்யவான் நல்ல ஒரு அடக்க ஆராதனை எல்லாம் நடந்தது. धनी व्यक्ति के शरीर की तफन की आराधना हुई। நல்ல பாட்டெல்லாம் பாட பிளவுண்ட மாலையே போகலிடம் நல்ல அடக்க ஆராதனை, अच्छी तफन की आराधना। அல்லேலூயா हालेलुया। என்ன वचனம் தெரியுமா? क्या वचन है मालूम है? ஆண்டவரே हे परमेश्वर, உமது அடியானை मुझ दास को ஓ நீர் உம்மிடத்தில் சேர்த்து கொண்டபடியினால் मेरे साथ ले लिया इसलिए। அல்லேலூயா हालेलुया। இவங்க கூட்டி சேர்த்து கொண்டது மாதிரியாக அங்க ஜெபம் நடந்தது. जैसा इन लोग ने जोड़ दिया। எல்லா அடக்க ஆராதனை எல்லாம் முடிஞ்சு பார்த்தா सब तफन की आराधना खत्म होने के बाद ஐஸ்வர்யவான் இப்ப நரகத்திலேயாக்கு வேதனை. धनी व्यक्ति नरक में पड़ा है। ஐஸ்வர்யவான் திரும்பி பார்த்த போது ஐஸ்வர்யவானை அடக்கம் பண்ணின பாஸ்டரும் அங்க இருக்கிறாரு. धनी व्यक्ति को दफनाया हुआ पास्टर जी भी वहां पर ही पड़े हैं। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய உபதேசத்தின்படி நடக்காமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. पवित्रता के बिना उपदेश के अनुसार नहीं चले बिना कोई स्वर्ग राज्य नहीं जा पाता। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஆனா லாசருவை பாருங்க, लेकिन लाजर को देखिए, என்ன கஷ்டம் வந்த போதிலும், कितनी भी तकलीफ में, என்ன நிந்தை வந்த போதிலும், कितनी भी निंदाएं, சாப்பிட ஆகாரம் இல்லாத போதிலும் भोजन न मिलने पर भी ஆண்டவர் அவன் மறுதலிக்கவே இல்லை. उसने कभी परमेश्वर को इनकार नहीं किया। ஆண்டவரை துதித்தான், परमेश्वर की स्तुति किया, ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். परमेश्वर की महिमा किया। அவனுக்கு எப்ப பார்த்தாலும் துதி, सदा उसी को அவன் स्तुति எப்ப देता रहा। பார்த்தாலும் தேவன். सदा परमेश्वर। மரித்து ஆபிரகாமுடைய மடியில் இளைப்பார்னான். मर के अब्राहम के गोद में जाकर बैठा। சகோதரனை சகோதரியே, हे प्रिय भाइयों बहनों, மரித்த பிற்பாடு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, மறந்து போகாதீர்கள். मरने के बाद भी इंसान को एक जीवन है, इसे भूल नहीं जाना। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். मसीह में मरे हुए लोग पहले जी उठेंगे। கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவானுடைய கல்லறை இந்த இடத்துல இருக்குமானா அவன் எழுந்திருப்பான். यदि मसीह में मरे हुए लोगों का कब्रिस्तान यहाँ पर हो तो वो जी उठेंगे। இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், अब मैं एक बात कहता हूँ, இப்ப காகள சத்தம் கேட்டாச்சு. अभी तुरंगी फूंकने का आवाज सुनाई दिया। முதலாவது पहले காகள சத்தம் கேட்டதுன்னு முதல் அடையாளம், இங்க ஒரு பரிசுத்தவான் படுத்திருக்கிறார். एक तुरंगी फूंकने की आवाज सुनते ही मान लो यहाँ पर एक संत व्यक्ति सोया है। இவருடைய கல்லறை திறக்கப்படும். इनका कब्र खुल जाएगा। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। பரிசுத்தவான்களுடைய கல்லறை திறந்த உடனே ஒரு பயம் உண்டாகும். संत व्यक्ति का कब्र जब खुल जाएगा तो एक डर समा जाएगा। இரண்டாவது, दूसरा, மரிக்காதிருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். जो अब तक मरे नहीं है वो संत लोग भी रूपांतर होंगे। பிளேன் ஓட்டி ரட்சிக்கப்பட்டிருந்தால் यदि विमान चला के उद्धार पाए हो ரட்சிக்கப்பட்ட பைலட் எடுத்துக் கொள்ளப்படுவார். तो चलाने वाला पायलट उठा लिया जाएगा। ஹalleluya. हालेलुया। கழிந்த நாட்களிலே पिछले दिनों में ஒரு ராஜ்யத்துல एक राज्य में ரட்சிக்கப்பட்ட பைலட் இருந்தா அந்த ரட்சிக்கப்பட்ட பைலட்டுக்கு பதிலா இனி ஒரு ரட்சிக்கப்படாத பைலட்டை வச்சாங்க. एक पायलट जो है जो उद्धार पाया था उसको छोड़ के जो उद्धार नहीं पाया उस पायलट को रखा गया। ஏன் தெரியுமா? क्यों मालूम है? ரட்சிக்கப்பட்ட பைலட் எடுத்துக் கொள்ளப்படுவார். जो उद्धार पाने वाला पायलट उठा लिया जाएगा। பஸ் ஓட்டுகிற டிரைவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாயிருந்தால் எடுத்துக் கொள்ளப்படுவார். यदि बस चलाने वाला बस ड्राइवर उद्धार पाया हो तो एकाएक परमेश्वर के आगमन में उठा लिया जाएगा। ஒருவேளை பைலட் மனைவியும் பிள்ளையும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், यदि पायलट का पत्नी और बच्चे उद्धार नहीं पाया हो, பைலட் வீட்டுக்கு வருவார் என்று சொல்லி காத்து கொண்டே இருப்பார்கள். पायलट घर में आएगा बोलकर इंतजार में बैठे रहेंगे। புருஷனை காணல, पति नहीं दिखाई दे रहा है, நேர ஏர்போர்ட்டுக்கு போவாங்க. सीधा एयरपोर्ट जाएंगे, என் புருஷனை காணோம். मेरा पति नहीं दिख रहा है। ஏர்போர்ட்ல சொல்லுவாங்க, एयरपोर्ट में बोलेंगे இன்னும் 50 பேரை காணோம்னு வந்திருக்கு. यहाँ भी 50 लोग नहीं दिख रहे हैं। ஓ, இனி அந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா वहां जाके देखा तो பிளைட் கீழே விழுந்து
விழுந்து நொறுங்கி 100 பேர் மரித்து விட்டார்கள். फ्लाइट नीचे गिर के 100 लोग मर गए. இதுக்கெல்லாம் அடையாளம் தான் इसी का चिन्ह जो சில है, நேரத்துல சில பிளேன் விழுந்து நொறுங்குது பாத்தீங்களா? कुछ समय में देखो फ्लाइट गिर के, இது வருகையின் இயேசு கிறிஸ்து வந்த உடனே நடக்கிற சம்பவங்கள் இவைகள் ये எல்லாம். सब परमेश्वर के आगमन में होने वाला चिन्ह है. ஹalleluya. हालेलुया. இங்க எல்லாம் நம்ம பாம்பேயை பாத்தீங்கன்னா 100 பிணங்கள், அங்க இங்க 100 இல்ல ஆயிரக்கணக்கில் பிணங்கள் கிடக்கும். हमारे मुंबई शहर में देखेंगे तो यहाँ वहाँ 100 से भी बढ़कर लाश पड़े रहते हैं. போலீஸ் வண்டியில் அன்னைக்கு தான் நம்ம போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் பிஸி. उसी दिन पुलिस वालों को बहुत काम रहता है. நான் ஒன்று சொல்லுவேன், பரிசுத்தவான்கள் இருக்கும் வரதான் போலீஸ்காரர்களுக்கு வேலை குறவு. जब तक संत लोग हैं तभी तक वहाँ पर पुलिस वालों के लिए काम है. பரிசுத்தவான்கள் எடுத்து கொள்ளப்பட்டால் இங்கே இருக்கிற முதலமைச்சரும் இருக்க முடியாது, பிரதமரும் இருக்க முடியாது. அன்னைக்கு தான் பிரதமருக்கு ஓட பிளைட்ல பறக்க முடியாது. क्योंकि जब तक संत लोग हैं तभी सब कुछ बना रहेगा. संत लोग उठा लिए जाने के எந்த बाद यहाँ நாட்டுக்கு पर कोई தப்பி नहीं பிழைக்க बच- முடியாது. किधर भी जाके बच नहीं पाएंगे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. எக்காள சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்காள சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். மிக சமீபமே சுத்தர்கள் காளோ வானில் தோனிக்க தேவன் ஆமென். தேவைய காளோ வானில் தோனிக்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜன் வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கோ கத்தரே வார்த்தையை புரட்டுகின்றார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கோ கத்தரே வார்த்தையை புரட்டுகின்றார். கத்தரே வாரோ பஞ்சையை தீரோ கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கத்தரே வாரோ பஞ்சையை தீரோ கருத்துடன் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். यीशु जल्दी आने वाला है. அல்லேலூயா. हालेलुया. இயேசு யாரை சேர்த்துக்குள்ள வர போறாரு? यीशु किसको उठाने के लिए आने वाला है? ரட்சிக்கப்பட்டு उद्धार पाए, ஞானஸ்நானம் எடுத்து बपतिस्मा लिए, பரிசுத்த ஆவியை பெற்று पवित्र आत्मा का अभिषेक पाए, வேறுபட்டு ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள जो போகும். अलग होकर आराधना करने वाले लोगों को उठाने वाले आने என்கிட்ட वाला है. ஒருவர் கேட்டார், பெந்தேகோஸ்காரங்க ஏன் நகை போடுறது இல்லைன்னு. मुझसे पूछे पिंतेकोस लोग क्यों गहना नहीं पहनते हैं? அல்லேலூயா. हालेलुया. நான் தாயின் வயிற்றில் பிறக்கும் போது நிர்வாணியாய் பிறந்தேன், நான் போகும்போது நிர்வாணியாய் போகிறேன் என்று சொல்கிற யோபுவின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிக்கும் போது जब अय्यूब के पुस्तक में हम पढ़ते हैं कि माँ के गर्भ से ही मैं नंगा निकला, वैसे ही मैं नंगा परमेश्वर के सम्मुख में जाऊंगा. நீ போட்டிருக்கிற ஒரு சின்ன பொட்டு கூட என்ன செய்வதில்லை, உன் கூட வருவது இல்லை. तुम जो एक छोटा सा कुछ भी डालो रहोगे वो तुम्हारे साथ नहीं आने वाला है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. உன் பொன்னும் வெள்ளியும்
துரு பிடித்து உன்னை தின்னுவனாக்கும் பைபிள் சொல்லுது. लिखा गया है बाइबल में कि तेरा सोना चांदी जंग लगकर तुम्हें खा लेगा. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற உன் கொல்லாக்குகள் உன் புல்லாக்குகள் எல்லாத்தையும் கர்த்தர் உரிந்து போடுவார் என்று சொல்லப்படுகிறது. यशाया 3 अध्याय में लिखा है कि तेरा टोपी और तेरा कुल्ला सब उखाड़े जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே, மரணம் வாரி கொள்ளுதே. காப்பு கொலுசு கம்மச்சுமிக்கு எல்லாம் போச்சுதே, காப்பு கொலுசு கம்மச்சுமிக்கு எல்லாம் போச்சுதே, ஐயோ கழுகு நரிகள் பிடுங்கி தின்னும் காலமாச்சுதே, ஐயோ கழுகு நரிகள் பிடுங்கி தின்னும் காலமாச்சுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே, மரணம் வாரி கொள்ளு. அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया. நகையில ஆசை இல்லை, हमको दागिने में इच्छा नहीं है. சீக்கிரமா கழுகு நரி பிடுங்கி தின்னுவான். यदि दाहिने में इच्छा है तो वहां पर उखाब की पक्षी आकर எல்லாரும் कुटुंब कर நினைக்கிறாங்க जाएगा. நகை விலை ஏறிட்டே இருக்கையா. कुछ लोग सोच रहे हैं कि दागिने का भाव बढ़ रहा है. ஒரு நாள் இவைகள் எல்லாம் தெருக்கள்ல வீசப்படும். एक दिन ये सब सड़कों में फेंक दिया जाएगा. அல்லேலூயா. हालेलुया. நகை போடாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஒன்று சொல்றேன், நீங்க தைரியமா இருங்க. जो गहना नहीं पहने हो आप लोग को देखकर मैं कहता हूँ आप हियाव बांध कर रहो. இன்னைக்கு நமக்கு நகை போடலைன்னு அநேக நிந்தனைகள் வரலாம். भले आज के दिन हमें कई लोग निंदा करें कि तुमने कुछ पहना नहीं है, நம்ம நடக்க போறது தங்கத்திலேயாக்கு நடக்க போறோம். लेकिन हम सोने के बिस्तर में चलने वाले ஓ हैं. நம்ம வச்சிரக்கல் வச்ச சுவருக்குள்ளேயாக்கு உலாவ போகிறோம். हम जो 9 पत्थर रखे हुए दीवारों में रहने वाले हैं. இன்னைக்கு நம்ம போடுற தங்கம் 22 கேரட். हम जो सोना पहनेंगे वो 22 कैरेट का ஆனா सोना நம்ம होगा, நடக்க போறது சுத்த தங்கம். लेकिन हम जिस सोने में चलने वाले वो शुद्ध सोना. ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. அப்பா தங்கத்தினால வீடு கட்டுறதுனால தான் இன்னைக்கு தங்கத்தை இங்க வெறுக்கிறோம் நம்ம. पिताजी हमारे लिए वहां पर सोने का घर बना रहा है, इसलिए यहाँ पर हम सोने से नफरत करते हैं. சும்மா வெறுக்கலங்க சிஸ்டர். कोई बिना कारण हमने नफरत नहीं किया है. பிரதர் சும்மா நகைய வெறுக்கல பிரதர். भाई बिना कारण नफरत नहीं करते हैं. என் அப்பா எனக்காக ஒரு வீடை தங்கத்திலே கட்டி கொண்டிருக்கிறார். मेरा पिताजी मेरे लिए सोने का घर बना रहा है. என்னால தங்கம் வாங்க முடியல, ஆனா நான் தங்க வீட்டுல தங்க போகிறேன். भले मैं सोना खरीद नहीं सकता हूँ, लेकिन मैं सोने के घर में रहने वाला हूँ. ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சந்தோஷம் தெரியுமா? कितना आनंद है मालूम அதை है? பெற்று அனுபவித்தால் என்ன சுகம், ஆகா என்ன சுகம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பரலோக பாக்கியத்தை பெற்று அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். जो स्वर्ग राज्य का सौभाग्य मिला है जिनको, वो लोग ही बड़े आनंदित लोग இன்னைக்கு हैं. பாட்டு பாடுற வாலிப பையனுக்கு கையில ஒரு காப்பு, आज गीत गाने वाले भाई के हाथ में एक कंगन. சில லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனுக்கு இப்ப காத்துல கம்மல். अभी लेडीज लोग को जेंट्स लोग के भी कान में एक बाली. அல்லேலூயா. हालेलुया. இது பொட்டையா क्या பையனான்னு தெரியல. क्या ये लड़की है या लड़का है वो भी दिखता नहीं है. கேவலமா போயிட்டு இருக்கு உலகம். बड़े भयंकर बेहाल में जा रहा है. நான் சென்ற நாள்ல ஒரு விசுவாசிக்க பிள்ளைய பார்த்து मैंने एक दिन एक विश्वासी का बच्चे को देखा, ஜெபம் பண்ண வந்தா. प्रार्थना करने के लिए आई. 2 காக்கட்டை தூக்கி இருந்தா. 2 காக்கட்டை 2 बाली लेकर आई. அல்லேலூயா. हालेलुया. நான் சொன்ன நீ போட்டா நல்ல தங்கத்துல போடமா, கொண்டு போறானாவது சந்தோஷமா கொண்டு போட்டோம். मैंने कहा कम से कम जो कान में डाली है वो सोने का तो पहन, कम से कम तुझे ले जाने वाला तो आनंदित रहेगा. அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த சும்மா ரோட்ல விக்கிறதெல்லாம் வாங்கிட்டு விசுவாசி பிள்ளைகளாக போட்டுட்டு நடக்கும். अभी जो भी सड़क में सस्ते में मिलता है सब पहन के विश्वासी के बच्चे चलते வெக்கம் हैं. இல்லையா? क्या आपको शर्म नहीं आता है? அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया. பாசி மாலையை வச்சு ஒரு பாட்டு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பாசி மாலை. आज कई लोगों को माला जो पहनते हैं, मणि का माला. ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. இதெல்லாம் தேவன் இல்லை. इन सब में परमेश्वर नहीं है. பரிசுத்தமா வாழு.
पवित्रता जीवन बिताओ। இவைகள் எல்லாம் வெறுத்து விடுங்க. इन सब पर घृणा करो। இவைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ये सब हमारे लिए जरूरत नहीं है। இவைகள் எல்லாம் நம்ம களைந்துடணும். इसे सब हमें छोड़ देना है, निकाल देना है। பரிசுத்தமா வாழணும். पवित्र जीवन बिताना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। ஒரு வசனத்தை வாசிங்க. एक वचन पढ़ेंगे। லூக்கா எழுதின சுவிசேஷம், लूका लिखित सुसमाचार की पुस्तक, இந்த ஏசாயாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வீடுகளில் போய் வாசிங்க. यशाया 3 अध्याय घर जाकर पढ़िए। கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ये सब एक दिन नष्ट हो जाएगा। அழியாத ஒரு ராஜ்யம் நித்திய ராஜ்யம். एक अविनाशी राज्य परमेश्वर का அந்த राज्य। நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் நான் ஆயத்தமாவோம். उस अनंत काल के राज्य पाने के लिए आप और हम तैयार हो जाएंगे। கர்த்தர் நம்மை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर निश्चय हमें आशीष करेगा। நிச்சயம் குடும்ப ஆசீர்வதிக்கப்படும். निश्चय आपका परिवार में आशीर्वाद ஆனா होगा। பரலோகத்தை மட்டும் இழந்துடாதீங்க. केवल उस स्वर्ग को खो नहीं दे, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் क्योंकि परमेश्वर ही बड़े ललकार के साथ, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் प्रधान दूतों की आवाज के साथ, தேவ எக்காலத்தோடும் तुरंगी फूंकते हुए வானத்திலிருந்து இறங்கி வருவார். आकाश में से नीचे उतर आएगा। அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது जो எழுந்திருப்பார்கள். मसीह में मरे हैं वो पहले जी उठेंगे। மரிக்காதிருக்கிற நாமம் மறுரூபமாக்கப்படும். हम जो जीवित और बचे रहेंगे वो भी उसके साथ बादलों पर उठा लिया எல்லாரும் அப்படி जाएंगे। எழும்பி நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। எல்லாம் எழும்பி हम நிற்போம். सब खड़े हो கொஞ்ச जाएंगे। நேரம் ஜெபிக்க போகிறோம். कुछ देर हम प्रार्थना கொஞ்ச करेंगे, நேரம் தான். केवल कुछ देर। நேரம் அதிகமாகி விட்டதுனால முடிக்கிறேன். समय अधिक होने के कारण समाप्त। கொஞ்ச நேரம் மட்டும்தான். कुछ ही देर ஆண்டவருடைய பிள்ளைகளை பரிசுத்தமா வாழுங்க. परमेश्वर के लोग पवित्र जीवन बिताओ। விட வேண்டியதை விடுங்க. जो छोड़ना है उसे छोड़ दो। உண்மையான ஒரு வாழ்க்கை வாழுங்க. सच्चा जीवन बिताओ। பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தமாகுங்க. स्वर्ग में जाने के लिए तैयार हो அப்பா जाओ। சீக்கிரமா வரப்போகிறார். मेरा पिताजी जल्दी आने वाला எல்லாரும் है। எழும்பி நின்று வாய்களை திறந்து सब खड़े होकर मुंह खोलकर, அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க. जो बच्चे अभी तक अभिषेक नहीं पाए हैं अभिषेक पाने के लिए मुंह खोलकर मांगिए। மேக மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேக மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோர் ஆகாயம் சேர்க்க அவனியில் வாராரே. ஆயத்தமுள்ளோர் ஆகாயம் சேர்க்க அவனியில் வாராரே. ஏசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் ஏசுராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். மரிக்காதிருக்கோ பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கோ பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம்
பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஓடாரா பா 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 பா. ஓடாரா பா ரா பா தூராலா பா ரீபா பா பா. ஓடாரா பா தூராலா பா ரீபா பா பா. ஓடாரா பா தூராலா பா ரீபா பா. ஓடா மாமா ரீகா பாலா ஓடா பாபா. அக்கினி பலமா இறங்குது பலமா இறங்குது. பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. அக்கினி பலமா இறங்குது பலமா இறங்குது. அக்கினி பலமா இறங்குது. பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஓடா பாபா ரீபாலா பா தூராலா பா ரீபா பா. ஓடா ராபா தூராலா பா. ஓடா மாமா ராகாலா. ஓடா ராபா ஷரகா பலா பலா பா. ரீபாலா பலா 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 பா. ரீபாலா பா தூராலா பலா பலா பா. ஓடா ராபா பலா ஷபரா பலா பா. ஓடா ராபா கரலா பா. ரீகா பாபா பா. ஓடா ராபா ராபா ரீபா பாபா பா. ஓடா மாமா மா. இது அக்கினி இது அக்கினி 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 புல்லானத்தி புல்லானத்தி. ஓடா பாலா பா ஷபரா பலா பலா பா. ரீபாலா பா தூராலா பலா பலா பா. ரீபாலா பா உதுரியா தரலா பலா பா. ஓடா ராபா பலா பலா பா. ரீபா பாபா பாபா. ஓடா ராபா எல்லா கட்டுகளும் உடைந்து இயேசுவின் நாமத்தில். ஓடா பாலா பலா பலா பா. ரீபாலா பா தூராலா பலா பா. ஓடா ராபா பலா 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 பா. தூராலா பலா பலா பா. ரீபா பாபா பாபா. ஓடா ராபா தூராலா பா. ரீகா பானா பவுடா பாபா. ஓ ஷம்பலா பா தூராலா பா. ரீபாலா பலா பலா பவுடா பாபா. மகிமா 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 மகிமா. பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. இப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கோ. இப்போ கிருபையை பெற்றுக்கோ. இப்போ அந்நிய பாஷையை பெற்றுக்கோ. அந்நிய பாஷையை பெற்றுக்கோ. அந்நிய பாஷையை பெற்றுக்கோ. அந்நிய பாஷையை பெறு பெறு. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அக்கினி 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 அக்கினி. ஓ ராமா பா 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 பா. ஓடா ராமா பாபா. பாட்டில் அல்ல கிருபை வெளிப்படுது 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 கிருபை வெளிப்படுது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கீபோர்டு அபிஷேகம் அல்ல, தேவ ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள். இப்போ பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஓடா ராமா பாபா பாபா. அக்கினி 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 அக்கினி. பற்றி எரியுது பாரு பற்றி எரியுது பாரு. பிடி பிடி. பாவத்தை விட்டு பரிசுத்தத்தை 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 பிடி. ஓடா ராபா பாபா பாபா. ஓடா ராபா பாபா பாபா. ஈபால பல பல பவுடா பாபா. ஓடா பாபா ரீபால பல பல பவுடா. ஈபா பாபா. வாலிப பிள்ளைகளுக்குள்ள தேவ வல்லமை இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு புதிய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு புதிய கிருபை வெளிப்படுகிறது. சிலர் அந்நிய பாஷையினால் நிரப்புகிறார். அந்நிய பாஷையினால் நிரப்புகிறார். ஓடா பாபா 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 பாபா. ஓடா ராபா பாபா பாபா. हालेलुया हालेलुया. धन्यवाद धन्यवाद. उरावाला वंशाला वाला वाला वाला. याला वाला वंशाला वाला वाला. என்ன பயங்கர தேவ பிரசன்னம். விடாத விடாத. பிடி 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 பிடி. ஓ விடாத 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 விடாத. பிடி பிடி. இது உனக்குரிய அபிஷேகம். இது உனக்குரிய கிருபை. பிடி பிடி பிடி. அக்கினி 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 அக்கினி. பாவ 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 பாவ. அக்கினி அக்கினி பெற்றாச்சு. ஓ ராபா பாபா பாபா. ஓடா ராபா பாபா பாபா. ரீபா பாபா பாபா. ஓடா ராபா பாபா. ஓடா ராபா பாபா. உனக்குரிய தேவ வல்லமை. உனக்குரிய தேவ பிரசன்னம். உனக்குரிய தேவ மகிமை. உனக்குரிய தேவ அக்கினி. பாவ. ஓ ராபா பாபா பாபா பாபா. ரீபா லாபா தூரா லாபா ரீபா பாபா. அந்நிய பாஷையில் ஆராதி. அந்நிய பாஷையில் ஆராதி. அந்நிய பாஷையில் ஆராதி. பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம். ஓ மா பரிசுத்தம். ஹalleluya. पवित्रता में बढ़िए. पवित्रता में बढ़िए. ग्लोरी हालेलुया.
पवित्रता में बढ़ते जाइए। தம்பி உன் अभिषेक में நாவில बढ़ते கத்தர் அக்கினிய जाइए। வச்சிருக்கிறாரு. आपके लिए அக்கினிய परमेश्वर வச்சிருக்கிறாரு अग्नि தம்பி. रखा है। நல்லா आपके துதி लिए நல்லா अग्नि துதி. रखा है। உன் நாவில अपने அக்கினிய मुंह खोल வச்சிருக்கிறாரு. कर- मुंह இன்னும் खोल நல்லா कर துதி. स्तुति करो। ஒரு விசேஷப்படுத்துகிறார். मुंह खोल कर இப்போது स्तुति करो। இப்போது இப்போது मुंह खोल कर स्तुति இப்போது அந்த करो। தம்பி அப்படிங்க. பிரைஸ் காரமா ஷமரமலமா. पकड़ लो, உடாரா पकड़ लो। மலமா. உடாரா ज्योति को மலமா. पकड़ लो। உடாரா மலமா. उद्धार को पकड़ लो। உடாரா மலமா. अभिषेक को पकड़ लो। உடாரா மலமா. पवित्र आत्मा जी को पकड़ लो। உடாரா மலமா. पवित्र ஓ पकड़ लो। நிகலமா ஷம்பலமலமலமா. உடாரா மலமா துராலமா. Glory mighty Lord, Rialadara Voshiarava, Dinadarava, Vokabalava, Diana Moshiarava, Glory, Hallelujah. धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, आपके अभिषेक के लिए धन्यवाद। आपके अभिषेक, अभी आपके अभिषेक, बलवंत करने वाले अभिषेक, सामर्थ देने वाले अभिषेक, छुड़ाने वाले अभिषेक, बंधन को खोल देने वाले अभिषेक, चंगाई देने वाला अभिषेक, आत्मिक जीवन में आगे बढ़ने वाला अभिषेक हमारे बीच में उतर आए। उड़ाला डरा बहुशरा वाला वाला दियाला वाला बहुशखरा वाला वा दीना डरा वाला वाला वा उरा करा वाला वाला वा उरा मरा बहुशरा वाला वाला वा पापों को घृणा करने वाला अभिषेक, पापों को छोड़ देने वाला अभिषेक, संसारिक जीवन से अलग जीवन बिताने वाला अभिषेक अरे पर उतर आए। उरामाना मौशारा मारमा टीकावाना मौ कंबाला वाला महा पवित्र जीवन, पवित्र जीवन, पवित्र जीवन ओ प्रभु। ग्लोरी हालेलुया। धन्यवाद, धन्यवाद, அருமையான தேவ பிள்ளைகளே, आमीन, हालेलुया। நேரம் அதிகமானதுனால समय अधिक होने के कारण முடித்துக் கொள்கிறேன். समाप्त कर रहा हूँ। ஒன்றை மட்டும் சொல்றேன். सिर्फ एक बात बताता हूँ, இயேசு சீக்கிரம் வர போறார். यीशु जल्दी आने वाला है, ஆயத்தமுள்ளவர்களா இருக்க. तैयारी रहो। கர்த்தர் இன்ன நாளிகையில் வருவார் என்பதை நீங்கள் அறியாதபடியினால் விழித்திருங்கள். आप जानते हो कि परमेश्वर किस दिन आएगा, इसलिए जागते அந்த रहो। நாளையோ நாளிகையோ அறியாதபடியினால் எப்பவும் விழிப்புள்ளவர்களா இருங்க. आप किस दिन आएगा ये जानते नहीं है, इसलिए जागते रहो। இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார். आज के दिन परमेश्वर ने मुझसे बातें किया। என்னுடைய பின்மாற்ற அவஸ்தைகளை விட்டு நான் மனம் திரும்பி मैं अपने पीछे हटी हुई अनुभव से मैं छोड़कर இந்த வருகையில இயேசுவை சந்திக்க நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று விரும்புறவங்க மட்டும் உங்கள் கரத்தை உயர்த்தி मैं भी परमेश्वर के आगमन में परमेश्वर को मिलना चाहता हूँ ऐसा कहने वाले நல்லா உங்க கரத்தை உயர்த்தி பிடிங்க. अपने हाथों को ऊपर अच्छी तरह से उठाइए। கர்த்தர் உங்க கரத்தை பார்க்கட்டும். परमेश्वर आपके हाथों को देखता இன்னைக்கு है। ஒப்பு கொடுத்துட்டு நாளை பாவம் செய்ய போக கூடாது. आज के दिन समर्पण करके कल पाप नहीं करना। கர்த்தருடைய வருகை வரை கர்த்தருக்காக வாழணும். परमेश्वर के आगमन तक परमेश्वर के लिए जीना है। ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். समर्पण किए हुए हर एक को आपके हाथों में देते हैं। உம்முடைய வருகை வரை உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சியா நிற்கும். आपके आगमन तक प्रभु जी आपके बच्चे आपके लिए गवाही बनकर खड़े रहे। ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். जो उद्धार नहीं पाए उद्धार पाने दो। ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் जो எடுக்கட்டும். बपतिस्मा नहीं लिए वो बपतिस्मा लेने दो। பரிசுத்தாவியை பெறாதவர்கள் பரிசுத்தாவியை பெற पवित्र आत्मा का अभिषेक नहीं पाए वे अभिषेक पाने दो। உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். आपका नाम महिमा हो ஊழியத்தை जाए। செய்யற பிள்ளைகளை பலப்படுத்தும். सेवा करने वालों को बलवंत कीजिए। டிரான்ஸ்லேஷன் பண்ற பிள்ளைகளை பலப்படுத்தும். ट्रांसलेशन करने वाले बच्चों को உதவி बलवंत करो। ஒத்துழைக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். साथ देने वाले सभी बच्चों को आशीष करो। நீங்க மட்டும் பெருக, केवल आप बढ़ते நாங்க रहो, சிறுக. हम घटते रहे। எல்லா அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிங்களே. 1 मिनट परमेश्वर को देखकर स्तुति कीजिए। பரலோகத்துக்கு ஒத்தோர் ஆராதனை. स्वर्ग के अनुसार तुलने में आ रहा எப்ப பார்த்தாலும் அங்க ஹல்லேலூயா சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்கும். हमेशा हालेलुया की आवाज सुनाई देती। ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க பரலோகத்தின் சத்தம் இது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு முறை கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா
हालेलुया 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 எல்லாம் அப்படியே கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்களேன். ताली बजाकर पिता की महिमा कीजिए हालेलुया 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 धन्यवाद हो पिता धन्यवाद हो पिता परमेश्वर केवल आपका नाम महिमा हो केवल आपका नाम बढ़ते जाए प्रभु केवल आपके नाम बढ़ते जाए हालेलुया 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे தேவனுடைய பிள்ளைகள் நாம் 3 நாட்களாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். 3 दिनों से परमेश्वर के सम्मुख में बाट जो रहे हैं பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் पवित्र आत्मा जी ने आपसे बातें किया हुआ हर एक शब्दों के लिए நீங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து आप लोग कान लगाकर आज्ञा पालन करोगे கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर का आशीर्वाद को पालेंगे கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप हर एक को आशीष करें.